கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடந்த 3 நாட்களில் நான் 9 காரியங்களிலிருந்து வெளியே வரும்படியான சத்தியத்தை நாம் கேட்டோம். In the past 3 days we studied about the truth that we will have to come out of 9 things. ஒன்று, ஒரு மனிதன் பாபிலோனிலிருந்து வெளியே வரும்படியாக பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததாக நாம் கண்டோம். First we saw a voice came from heaven that a man will have to come out from the power of Babylon. பேதுரு மனங்கசந்து அரண்மனையை விட்டு வெளியே ஓடி வந்து அழுத அனுபவத்தை நாம் இரண்டாவதாக படித்தோம். Second we saw Peter came out from the palace and he wept bitterly. ஒரு குருடனை இயேசு கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வையிடைய செய்தார் என்று நாம் படித்தோம். We also read a blind man, he was brought to Jesus and he was took out of village and he was healed. கல்லறையின் வாசலுக்கு போய் லாசருவை வெளியே வா என்று அவனை அழைத்தது அந்த சத்தத்தை நாம் படித்தோம். We also heard about the voice which went to the sepulchre and brought Lazarus out. சோதோமிலே சிக்கி தவித்து தாமதித்துக் கொண்டிருந்த மனிதனை தூதர்களை அனுப்பி வெளியே இழுத்து கொண்டு வந்ததாக நாம் படித்தோம். We also read about the angels of God who lingered in the Sodom, they brought him out. அவிசுவாசத்தின் உச்சத்துக்கு போய் கொண்டிருந்த ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்து அவனை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணின சூழ்நிலையை நாம் படித்தோம். Abraham went to the height of a disbelief and God came and pulled him out of his tent. ஆண்டவருடைய ஊழியத்திலே துக்கப்பட்டு சோர்வடைந்து ஒரு கெபிக்குள்ளே கிடந்த மனிதனை வெளியே அழைத்து கொண்டு வந்து எனக்கு முன்பாக நில் என்று சொன்ன சத்தியத்தை நேற்று இரவு நாம் தியானித்தோம். Yesterday night we meditated about a man who was in the cave. He lodged in his cave, but God wanted him to come out and wanted to stand before him. அக்கினி கூடாக நடந்து கொண்டிருந்தவர்களை வெளியே அழைத்த ராஜாவின் சத்தத்தை நாம் கேட்டோம். We also heard about the voice of king who called them, who was walking in fiery furnace. கையை பிடித்து இழுத்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு வெளியே ஓடி வந்து சிறைச்சாலையானாலும் நான் போவேனே தவிர பாவத்துக்குள்ளே போக மாட்டேன் என்று சொன்ன யோசேப்பின் சரித்திரத்தை நாம் சிந்தித்தோம். We also meditated about Joseph who went into prison. He withheld sin, he went away, he ran out of sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு மனிதனுடைய வாழ்வில் வெளியே வருவது முக்கியமானால் அதைவிட வெளியே வந்த பின்பு அவன் வாழ்வது அதைவிட முக்கியமானது. In a man it is important in his life to come out. More than that he will have to live after he came out. இன்றைய மெசேஜ் வெளியே வந்த பின்பு உள்ள வாழ்வு. Today's message is after you come out, what is your life? எந்தெந்த காரியங்களில் வெளியே வரும்படியாக தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டதோ அதே தேவனுடைய சித்தம் வெளியே வந்த பின்பு இனிமேல் உள்ளே போகாமல் வெளியே இருந்து கர்த்தருக்காக எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். A will of God revealed that in what all things we will have to come out. In the same manner will of God is after we come out in what all way we should live. ஒரு மனிதன் பாவத்தை விட்டு வெளியே வருகிறான். A man comes out of sin. மறுபடியும் அவன் அதிலே சிக்கிக் கொள்ள கூடாது. Again he should not go and entangle himself. அதனால்தான் தெய்வம் சொல்லுகிறார் நீ வெளியே வந்த பின்பு உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. That is why Lord says after you come out there is a life for you. ஒரு மனுஷன் கல்லறையை விட்டு வெளியே வந்து விடுகிறான். A man came out of sepulchre. ஆனால் அவன் கல்லறை தோட்டத்திலே இருந்து விட்டால் என்ன பயன்? But if he remains in that burial garden, what will happen to him? ஒருவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிறான். A man comes out of prison. அந்த சிறைச்சாலை வாசலிலே படுத்துக் கொண்டால் என்ன பிரயோஜனம்? If he lies down at the door of prison, what is the use? இதைத்தான் நாம் வேதத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். In scriptures we will have to understand this. ஒரு மனிதனை மரித்தோரிலிருந்து தெய்வம் எழுப்புகிறார். A man makes a dead man to rise up. அவனை குறித்த அடுத்த நோக்கத்தை தேவன் எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். It is important that we will have to learn how God fulfills his purpose in his life. நீங்கள் 9 காரியங்களை நீங்கள் கடந்த நாட்களிலே கேட்டீர்கள். In the past days you studied about 9 things. அந்த 9ஐ நாம் ஒரு விசை திரும்பினால் if we again saw all those 9 things, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான வழிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். for everyone Lord kept them a different way for them. அதிலே ஒரு சில காரியங்களை நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is important for us to meditate few of those things. பாபிலோனிலிருந்து வெளியே வந்த பின்பு after coming out of Babylon, இல்லையென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு after accepting Lord இல்லையென்றால் Christ, மனம் திரும்பின பின்பு after we repented, அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இது போதும் என்று இருந்து விடக் கூடாது. we should not remain this is sufficient and we should not keep in silence. ஆன்மீகம் என்பது ஒரு வளர்ச்சி உடையது. Spirituality we will have to grow. அதுக்கு ஒரு தொடக்கம் உண்டு, ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு பூரணம் உண்டு. There is a beginning, there is a growth and there is a perfection in that. அதனால தான் தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள் என்று பேதுரு பேச முடிகிறது. That is why Peter spoke, you grow in the knowledge of Christ and you grow in grace. ஒரு பிறப்பு இருந்தால் அது ஒரு குழந்தையாக மாறுகிறது, அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அதுக்கு பின்பு அது புருஷனாய் மாறுகிறது. If there is a birth, it is a baby, then it grows and becomes a mature man. நீ பாபிலோனிலிருந்து வெளியே வந்தால் after you come out of Babylon, நீ பரலோகத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். you will have to journey towards heaven. எப்பொழுது ஒருவன் பாபிலோனிலிருந்து வெளியே வருகிறானோ அவனுக்கு மனம் திரும்புதல் என்ற அனுபவம் கிடைக்கிறது. பரலோக ராஜ்யம் அவனுக்கு சமீபமாய் இருக்கிறது. When a man comes out of Babylon, he repents and the kingdom of God is very nigh unto him. அரண்மனையை விட்டு ஒரு மனிதன் வெளியே வந்த பின்பு after a man comes out of palace, அவன் மனங்கசந்து அழுது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டு அதற்கு பின்பு தேவனை
தேவனை நோக்கி அவன் பயணப்பட வேண்டும். After he weeps bitterly, he will have to have a clarity and follow our Lord. அதுதான் நாம் வேதத்திலே படிக்க வேண்டிய பாடங்கள். That is, these are the lessons we'll have to study from scriptures. முதலாவது நாம் இன்றைக்கு சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். First we can see few things. கல்லறையிலிருந்து ஒரு மனிதனை வெளியே அழைக்கிறார். Lord calls a man from sepulchre. இரண்டாம் நாள் முதலாவது பகுதியாக லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வா என்று அவர் அழைத்தார். In the second day, first part we saw, Lord called Lazarus to come out. அந்த வார்த்தை அவனை வெளியே கொண்டு வந்தது. That word brought him out. அதற்கு பின்பு அவன் அங்கேயே நிற்கவில்லை. After that he did not stand there. அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். Lord said, remove all his bonds. எல்லாரும் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். Seeing that all glorified God. அதற்கு முன்னால இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு போனார். Before that Jesus went to his house. அங்கே அந்த மனுஷன் இல்லவே இல்லை. He was not found in his house. ஒரு பெண் வேலை செய்து கொண்டிருந்தாள். One woman she was working. ஒரு பெண் இயேசுவின் பாதத்தில் இருந்தாள். Other woman she was at the feet of Jesus. கர்த்தர் துணை என்று சொன்ன மனுஷன் அங்கே இல்லவே இல்லை. Man said, Lord is my help. He was not in that house. ஆனால் இப்பொழுது அவன் மரித்து விட்டான். Now he is dead. இயேசு அவனை வெளியே கொண்டு உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வருகிறார். Jesus made him to come alive. அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியது ஒரு அவசியம். After that we will have to see how his life changed. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் மரித்தார்? Lord Jesus died in this world. அவர் மரித்ததோடு அப்படியே போயிருந்தால் கிறிஸ்தவம் தழைக்காது, கிறிஸ்தவம் இருக்காது. If he had gone dead, Christianity cannot prosper. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் வீணாய் இருக்கும் என்று, விருதாவாக இருக்கும் என்று பவுல் பேசுகிறார். Paul says if Christ did not rise up from dead, our preaching will be vain. இதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We will have to rightly understand this. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்கு தேடி போகிறார்கள். They were seeking Jesus in sepulchre. அப்படி போன பொழுது when they went, ஒரு செய்தி கிடைத்தது. they heard a message. அவர் இங்கே இல்லை. He is not here. நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? Who are you seeking? உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் கல்லறையில் எப்படி தேடலாம்? One who is alive, how can you search him in sepulchre? உடனே அந்த பெண்கள் கேக்குறாங்க, அவர் எங்க இருக்கிறார், நாங்க போய் எடுத்துக்கொள்றோம். Immediately that woman they were asking, where can we go and take அதுக்கு him? அங்கே தேவதூதர்கள் சொன்ன பதில் என்ன? What was the reply given by angels? அவர் இங்கே இல்லை, கலிலேயாவிற்கு போய் விட்டார். He is not here, he has gone to Galilee. நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு உடனே போன இடம் கலிலேயா, நீங்கள் அங்கே போங்கள், அங்கே அவரை நீங்கள் போய் பார்க்கலாம். Resurrected Jesus immediately went to Galilee, you can go there and see him. அதே போல இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது here we can see லாசருவை கர்த்தர் எழுப்பி அந்த சகோதரிகள் கையில ஒப்பு கொடுக்கிறார். Lord made Lazarus to rise up and gave to the hands of his sisters. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What scriptures say about this? அந்த வெளியே வந்த பின்பு அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டான்? After coming out, how did he make his life? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது John 12 chapter first 3 verses we see அங்கே அவனுடைய அந்த பெத்தானியாவிலே அவருடைய வீட்டிலே ஒரு விருந்து வைத்தான். There was a feast in Bethany in their house. அந்த விருந்திலே அவன் இயேசுவோடு கலந்து கொண்டான். In that feast he joined with Jesus. அருமையான சகோதரனே சகோதரியே, a beloved brother and sister, நீ வெளியே வந்த பின்பு இயேசுவோடு பந்தி இருக்க வேண்டும். after coming out you will have to have a feast with the Lord. இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். Jesus came to Bethany where Lazarus which had died. அங்கே விருந்து பண்ணினார்கள். They had a supper with him. அந்த லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். Lazarus one of them who sat at the table with him. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடுத்த பகுதி. This is the next portion of Christian life. உன்னை கர்த்தர் எழுப்பி இருந்தால், if Lord had made you rise உன்னை up, வெளியே கொண்டு வந்திருந்தால், if Lord had brought you out, நீ ஜீவனோடு இன்றைக்கு மாற்றப்பட்டிருந்தால், if you have life now, நீ மரித்தோரிலிருந்து எழும்பினவனா ஒரு நபராக இருந்தால், if you are a person rose up from dead, நீ இயேசுவோடு பந்தி இருக்க வேண்டும். you will have to sup with the Lord. இந்த கர்த்தருடைய பந்தி என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு அடுத்த ஸ்டெப். Supper of the Lord, it is the next step in spiritual life. நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இந்த பந்தியில இருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. In scripture says those who participate in the supper they all will have eternal life. யோவான் 6:53-54 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது John 6:63-64 we read. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is mentioned, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். whosoever eateth my flesh and drink my blood, they shall have eternal life. என் மாம்சத்தை புசியாமலும் என் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் அவனுக்குள் ஜீவன் இல்லை. If he doesn't eat my flesh or drink my blood, he doesn't have any நீ life. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம். You may be a Christian. நீங்கள் உயிரோடு எழுப்பப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கலாம். You might have come to a life which is a resurrected one. ஆனால் அடுத்து நீ கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க கூடியவனாக இருக்க வேண்டும். Again you will have to take part in the feast of the Lord. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகிலே கர்த்தருடைய பந்தி என்கிற வார்த்தை மிகவும் அற்பமாக மாற்றப்பட்டு விட்டது. In Christian world the supper of the Lord it has become a demeaning word. இதை குறித்து நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது in Old Testament we see about this. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned they did not count the supper of the Lord. இன்றைக்கு சில சபைகளிலே வாரம் வாரம் கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிறார்கள். In some churches they give communion service every week. நாம் அப்படி கொடுக்கிறது இல்லை. We don't give like that. ஒரு சுத்திகரிப்போடு, ஒரு பரிசுத்தத்தோடு, ஒரு ஆயத்தத்தோடு, ஒரு தெய்வீக சிந்தையோடு ஒருவனுக்கு கர்த்தருடைய பந்தியிலே
ஆராதனையிலே நாம் பங்கெடுக்க வாய்ப்புகள் கொடுக்கிறோம். After preparation, after sanctification, we give an opportunity for a man to take part in ஆனால் communion. நம்மில் அநேகர் இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து ஒரு தெளிவான அறிவில்லாதவர்களாக இருக்கிறோம். Many do not have a right understanding about this communion. நீ உயிரோடு எழுந்த பின்பு After you have risen up, நீ கர்த்தரோடு நீ பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். you will have to partake with the Lord in supper. கர்த்தருடைய பந்தியிலே நீ பங்கெடுக்காவிட்டால் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. If you don't partake in Lord's supper, you will not have eternal life. ஒருவேளை உனக்கு சுகம் கிடைக்கலாம். You may be healed. இந்த உலகத்துல தேவன் உன்னை ஆசீர்வதிக்கலாம். Lord may bless you in this உனக்கு world. வீடோ வாசலோ காரோ மனைவியோ பிள்ளைகளோ உனக்கு ஐஸ்வரியமோ ஆஸ்தியோ கர்த்தர் கொடுக்கலாம். Lord may give you a wife or he may bless you abundantly with properties. ஆனால் கர்த்தருடைய பந்தியிலே நீ பங்கெடுக்காத பட்சத்தில் But if you don't partake in Lord's supper, உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. you don't have eternal life. இன்னைக்கு சில இடங்கள்ல வாரம் கொடுக்கிறார்கள். In some places they give every week. என்னுடைய சகோதரனை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக Before we were saved, one of my brother, ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு நியூயார்க்கு அவருடைய ஃப்ரெண்ட் கூட்டி போயிட்டான். we took a friend to a New Year service in the church. இவர் போயிட்டு வந்தார். எப்படி இருந்துச்சு சர்வீஸ்னு கேட்டேன். He went, how was the service? சர்வீஸ் எப்படி இருந்துச்சோ இல்லையோ முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு ரொட்டி வாயில வச்சாங்க. அப்படி மாவு மாதிரி கரைஞ்சு போயிருச்சு. I do not know about the service, but when they gave a small little bread, it melted in my mouth. திருப்பி முழங்கால் போட சொன்னாங்க. முழங்கால் போட்டா கொஞ்சோண்டு ஒயின் கொஞ்சம் கூட கொடுக்காம கொஞ்சோண்டு ஊத்திட்டு போயிட்டாங்க. After they asked me to kneel down, they gave a little bit of wine. I thought they will give more. ஞானஸ்நானம் எடுக்கல. He was not baptized. அவர் யாருனே அந்த சபையில உள்ளவனுக்கு ஒருத்தனுமே தெரியாது. இவருக்கு அந்த சபை அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருக்காரு. That is the first time he went to the church. No one knew in the church that who he இது is. கர்த்தருடைய பந்தியினுடைய அம்சம் அல்ல. This is not the aspect of Lord's table. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நீ பகுத்து அறிய வேண்டும். You will have to know what is the body of the Lord. அந்த சரீரமாகிய சபையில நீ ஒரு அங்கத்தினன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். You will have to understand you are a member of that body of church. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியை குறித்து அநேகருக்கு தெளிவான அறிவு இல்ல. Many do not have a right understanding about Lord's supper. ஆனால் நான் எல்லா இடங்களிலும் அதை சொல்லி வருகிறேன். But I mention all this in all places. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். You might have heard this. ஆனால் பக்தி விருத்திக்காக ஒரு சிலருக்காக புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். For edification for some few ones I want to say கர்த்தருடைய this. பந்தியில நீ பங்கெடுத்தாதான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. Only when you partake in Lord's supper you will have eternal life. ஒரு சபைக்கு ஒரு சகோதரி புதிதாக போய் கொண்டிருந்தார்கள். A sister she went to a church, newly to a church. அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. Baptism was given to her. அந்த புருஷன் ரட்சிக்கப்படவில்லை. Husband was not saved. ஆனா அப்படினால அவன் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னான், இனிமே சர்ச் அப்படி இப்படின்னு போகவே கூடாது. One day that husband said you should not go to church any longer. சர்ச் பக்கமே தலை வைக்க கூடாது. You should not lie towards church. இன்னையோட அத மூடிடுன்னு சொல்லிட்டான். From today you will have to shut it down. அப்ப அந்த சகோதரி சொல்லுச்சு, But that sister said, இன்னும் ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துறேன்னு சொல்லி. give me time for a week. எதுக்காக ஒரு வாரம் கேட்டா? He asked why you want a week's time. அடுத்த வாரம் ராபோஜனம் கர்த்தருடைய பந்தின்னு சொல்லிருக்காங்க. Next week they said there is a communion service at church. அப்படினா என்னன்னு கேட்டான். He asked what is the meaning. இயேசுவின் சரீரத்தை கொடுக்கறாங்களா இயேசுவின் இரத்தத்தை கொடுக்கறாங்களா? They give the flesh of Jesus and the blood of Jesus. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இனிமே வேணா கோயிலுக்கு போகலாம். Let me attend that function, then I will not go to church. சரி அவனு சொன்னா இயேசுவின் சரீரத்தை கொடுக்கறாங்களா? Are they giving flesh or body of Jesus? அது எப்படி கொடுப்பாங்க? How they can give? ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால செத்துட்டாருன்னு சொன்னாங்கல்ல. He died 2000 years ago. அப்படி இருக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? If it is so, how they can give now? இது எது ஒரு ஏமாற்று வேலை. There somebody is deceiving you. சரி ஒரு வாரம் நீ போய்ட்டு வா. Probably you can go for a week. பட் அங்க கொடுக்கறதை இங்க கொண்டு வரணும். But whatever they give you will have to bring it home. அதான் கண்டிஷன். That is the condition. இந்த பெண்ணுக்கு சரீரம் இரத்தம் ஒண்ணும் தெரியாது. This sister also did not know about what is flesh and blood. சரி என்னை கோயிலுக்கு விட்டா போதும் நான் வேணா கொண்டு வரேன்னு சொல்லிருச்சு. It is enough if I get permission I will bring that. அடுத்த வாரம் அந்த சர்ச்சுக்கு போனது. Next week she attended. சர்வீஸ் முடிஞ்சது. Service was over. வரிசையா உட்கார்ந்தாங்க. All they sat in queue. அந்த போதகர் எல்லாருக்கும் பிரெட் பிச்சு பிச்சு கொடுத்துட்டே வந்தாரு. That pastor gave bread giving to all. இவங்க கையிலயும் ஒரு சின்ன பிரெட் துண்டை கொடுத்துட்டாரு. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. This is my body broken for you. வாங்கி பார்த்தா பிரெட். She saw it was a piece of bread. இத கொண்டு போய் கொடுத்தா கட்டாயம் அடிப்பான். If we go and give that, definitely he will beat. இப்போ என்ன பண்றது? What she should do? எல்லாரையும் பார்த்தா அவங்கவங்க முழுங்கிட்டாங்க சாப்பிட்டாங்க. All others they ate. பட் இத கொண்டு போனா தான் அவர் அடிக்காம இருப்பாரு. Only if I take this my husband will not beat இது me. வந்து பிரெட். This is a piece of bread. இயேசுவின் சரீரம்னு ஒரு பிரேயர் பண்ணி கையில கொடுத்துட்டாங்க. They prayed this is the flesh of Jesus and gave. What we should do? அப்படியே கையை இறுக்கி மூடிட்டா. She closed her hand tightly. சாப்பிடல. She did not eat. ஏனா வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்றது. She was pondering what answer should I say to my husband. இந்த நேரத்துல ரசம் வந்துருச்சு. At the time the wine also came. அவங்க இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் வாயில ஊத்திட்டு போய்ட்டாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது முழுங்கியாச்சு. They poured it in her mouth saying this is a new covenant based on my blood and she swallowed it. இப்போ என்ன பண்றது? Now what she should do? வீட்டுக்கு போய் ஆகணும். She will have to go back home. எப்பவும் வீட்டுக்கு போனா இருக்கவே மாட்டான். குடிச்சிட்டு சுத்துற ஆளு அன்னைக்கு வீட்ல உட்கார்ந்திருந்தான். Generally he will not be at home but the husband are remaining at home. என்னவோ இயேசுவின் சரீரம் சொன்னியே கொண்டு வான்னு சொன்னான். You show me what is the body of Jesus. இதுக்கு என்ன பண்ணனே தெரியல. She did not know what to do.
இதுக்கு ரொம்ப பயம் கலக்கம். She was afraid and she was troubled. அவன் ஏமாத்துவலன்னு சொன்னது அப்படி நடந்துருச்சு. As he said, it is a deceiving way. It happened like that. இந்த பிரெட்டை பார்த்தா நிச்சயமா ஏதாவது நடக்கும். If he sees that bread, something will happen. அது அந்த கையை மூடுனது கோயில்ல மூடுனதுதான் அப்படியே மூடிட்டு உட்கார்ந்திருக்கு. She closed the fist at the church and she continued to close it. நேரடியா புருஷனுக்கு முன்னால வந்தாச்சு. Now she came before husband. திகைக்கிறத பார்த்த உடனே அவன் கை மூடி இருக்கிறத பார்த்தா கொண்டா பார்க்கலாம்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்தான். She pulled her hand saying she was struggling. கையை திறந்தா. When she opened her fist, கை முழுசு ரத்தம். it is full of blood. கை முழுவதும் பிசு பிசுன்னு அப்படி பச்சை ரத்தம் ஒட்டுது. Whole of the fist it was இதுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா இவங்க கையில வாங்குனது பிரெட் பார்த்து பயந்து மூடுனது. ஆனா இப்ப அது எப்படி இருக்கு? ரத்தமா மாறி இருக்கு. ஒரு கறி துண்டு அப்படி இருக்கு. She received a piece of bread, now it is a piece of flesh with fresh blood. இதுக்கே பயம் அதிகரிச்சிருச்சு. Her fear increased. இது எப்படி நடந்துச்சு? How it happened? எல்லாரும் சிம்பிளா வாங்குனாங்க, வெள்ளையா கொடுத்தாரு பிரெட், எல்லாரும் சாப்பிட்டாங்க, நம்ம கையில வச்சிட்டு பயந்து போய் மூடணும். இப்போ எப்படி இப்படி நடந்துச்சுன்னு அப்படி திகைச்சிட்டு இருக்கும்போது அவன் சொன்னா, இப்படி ஒரு கறி துண்டைய பிச்சு கொடுத்தாங்க. அது எப்படி கொடுப்பாங்க, இது எப்படி சாப்பிடுவாங்க, நீ கொண்டா, நான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அதை எடுத்துட்டு போயிட்டான். When she was stunned, he took that flesh and he took it away. அவன் நேரா போய் லேப்ல கொடுத்தான். He took it and he gave it for testing. இது என்னன்னு நீங்க செக் பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுங்க. You will have to test and say what it is. சில மணி நேரங்கள் அவன் காத்திருந்தான். He waited in that lab for few more hours. ரிசல்ட் கொடுக்கப்பட்டது. A result was given. சுமார் 2-3 மணி நேரங்களுக்கு முன்பாக ஏறக்குறைய 30 வயதிலிருந்து 35 வயது வரை உள்ள ஒரு வாலிப ஆண் வாலிப சரீரத்திலிருந்து பிச்சு எடுத்திருக்கிறாங்க இந்த கறி துண்டு அப்படின்னு ரிசல்ட் கொடுத்தான். Result came just 2-3 hours ago. A young man aged between 30 and 35, this piece of flesh was taken up. 33 வயதிலே மனித குலத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிக்கப்பட்டது. The Jesus Christ blood of Jesus, the flesh was torn at the age of 33 and a half years. இன்றைக்கும் அந்த சரீரமாகிய சபைக்கு ஜீவனாக நித்திய ஜீவனாக உனக்கு அளிக்கப்படுகிறது. Even today that body is given to you as eternal life. அவன் மிரண்டுட்டான். இயேசு கிறிஸ்து மரித்தார்னு நினைச்சோம். இன்னைக்கு அவருடைய சரீரம் இன்றைக்கும் ஜீவனோடு பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. He was completely frightened. He thought Jesus was dead, but now it is given as flesh. கர்த்தருடைய பந்தியை பத்தி நீ உனக்கு சரியான அறிவு இருக்க வேண்டும். You will have to have a right understanding about Lord's supper. நீ அதை புசித்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. When you eat that, you will have eternal life. அப்பதான் நீ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டிருக்கிறாய் என்கிற அந்த ஜீவன். இல்லாவிட்டால் நீ செடியோடு இணைக்கப்படாத ஒரு கொடி, நீ கருகி போவாய். Then only you are united with that life, you are attached to that branch. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று இயேசு சொன்னார். I am vine, you are the branch. கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் கனி கொடுக்கும். Only the branch abideth in the vine, then it shall நீ live. உயிரோடு எழுப்பப்பட்ட, இல்லாவிட்டால் பாவம் என்னும் கல்லறையிலிருந்து நீ வெளியே வந்த ஒரு நபராக இருந்தால் சரியான சபையிலே நீ கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க வேண்டும். If you are a person came out of sepulchre, you will have to take Lord's supper in a church. மத்தேயு 28:7 பார்க்கும் பொழுது Matthew 28:7 verse we see. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு அவர் கலிலேயாவுக்கு பயணப்பட்டார். After Jesus rose from dead, he went to Galilee. ஏன் அவர் அந்த கல்லறை பக்கம் நிக்கவில்லை, இல்லாவிட்டா அங்கேயே தங்கவில்லை? Why he did not stand by sepulchre? Why he did not stand? ஒரு மனிதன் உயிரோடு எழுந்தால் அவன் கலிலேயா போக வேண்டும். கலிலேயாவில் தான் இயேசு போனார். அங்கே போனால் தான் அவரை பார்க்க முடியும். A man who rose from dead, he will have to go to Galilee, then all can see him. கலிலேயா என்பது உயிர்த்தெழுந்த இயேசு போன முதல் இடம். It is the first place after Jesus rose from dead he went. அந்த இடத்தில் தான் மகிமையான காரியங்கள் செய்யப்பட்டது. In that place magnificent works were done. அபிஷேகம் பெற்ற புதிதிலே இயேசு போன இடம் அதுதான். This is the place where Jesus went after getting anointed. லூக்கா 4:14 ஆவியிலே பலன் கொண்டு இயேசு கலிலேயாவுக்கு போனார், திரும்பி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Luke 4:14 it is mentioned after being strengthened by spirit he went to Galilee. நீங்கள் மத்தேயு 28 பார்க்கும் பொழுது In Matthew 28 we see உங்களுக்கு முன்னே இயேசு கலிலேயாவுக்கு போகிறார். Before you Jesus went to Galilee. கலிலேயா என்பது ஒரு வட்டம், அதாவது தேவ சித்தம். Galilee is the will of God, it is a circle. ரட்சிக்கப்பட்ட பின்பு நன்மையும் பரிபூர்ணமான தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நீ அதை அறிந்து அதுக்கு பின்பாக நீ போக வேண்டும். After being saved you will have to know the good and perfect will of God and you should go in கிறிஸ்தவ that. வாழ்வில் தேவ சித்தம் என்பது மிகவும் முக்கியமானது. In Christian life will of God is important. சிலுவைக்கு ஆயத்தப்படும் பொழுது கூட இயேசு சொன்னார், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. When he was getting ready for cross he said, let it be done as per your will. ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துக்கு போக வேண்டியது அவசியம். A child of God will have to go to that place. நீ உயிரோடு எழுந்தால், If you are
risen, அபிஷேகத்தின் மூலமாய் நீ உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் இருந்தால், if you are quickened by anointing of the Holy நீ Spirit, அங்கே போனால் தான் இயேசுவை பார்க்க முடியும். only when you go there you can see Jesus. ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், You might have received அபிஷேகம் baptism, பெற்றிருக்கலாம், you might be ஏதோ anointed, ஒரு சபையிலே இருக்கலாம். you may be a member of any ஆனால் church. கலிலேயா போக மட்டும் நீ இயேசுவை பார்க்க முடியாது. Till you reach Galilee you cannot see Jesus. மத்தேயு 28:10 பார்க்கும் பொழுது, Matthew 28:10 we see, கலிலேயாவுக்கு போகும்படி என்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், go tell my brethren that I go to the Galilee, அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். there they shall see me. 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? In 16th verse, அங்கே ஒரு மலை இருந்தது, அங்கே போய் அவர்கள் பணிந்து கொண்டார்கள். they worshipped him in the mountain in Galilee. அதுதான் தேவன் இயேசுவை கண்டுகொள்ளக்கூடிய இடம். That is the place where we can see God, Jesus. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, நீ மரித்தோரிலிருந்து எழும்பினால் மட்டும் போதாது. it is not enough you rose up from இந்த dead. சத்தியத்தை நீ அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. It is not enough you know this truth. நீ கலிலேயாவுக்கு போக வேண்டும். You will have to go to நீ Galilee. கர்த்தரோடு பந்தி இருக்க வேண்டும். You will have to be in the Lord's Supper. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, In Mark 5th chapter we see 43ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 43rd verse, அங்கே ஒரு 12 வயது பெண் மரித்து விட்டாள். a 12-year-old damsel she died. இயேசு கிறிஸ்து அவளை எழுப்பினார். Jesus made her to rise up. இயேசு எழுப்பின பின்பு அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? After Jesus made her to rise up from dead, what he said? ஞானஸ்நானத்திலே நாம் கிறிஸ்துவுடனே மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறோம். In baptism we die with Christ when we are buried with Christ. பரிசுத்தாவினாலே கிறிஸ்துவோடு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்படுகிறோம். By Holy Spirit we are risen with Christ. மரித்தோரிலிருந்து எழும்பின பின்பு, After we rise up from dead, கல்லறையை விட்டு வெளியே வந்த பின்பு, after coming out of sepulchre, நாம் கல்லறை விட்டு வெளியே வந்த பின்பு அங்கே இருக்க கூடாது. we should not remain in sepulchre after we come out. நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். We will have to do certain things. மார்க் 5:43 என்ன சொல்லுகிறது? Mark 5:43 what it says? அங்கே இயேசு அந்த பெண்ணை எழுப்பி விட்டு என்ன சொன்னார்? After making that little damsel to rise up, அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள். give her a meat to eat. அங்கே சொல்லப்பட்ட ஆகாரம் தான் என்ன? What was the meat mentioned ஒரு here? தேவனுடைய பிள்ளை உயிரோடு எழுந்தால், A child of God who is risen up with life, அவனுக்கு ஆகாரம் தேவை. he needs food. ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கிற அனுபவம். When you are saved, it is a child being born. அப்பொழுது அதுக்கு தேவை வசனமாகிய ஞானப்பால். It needs a spiritual milk, that word of God. ஒரு குறிக்கப்பட்ட வளர்ச்சிக்கு வந்த பின்பு, After it attains certain growth, எப்பொழுதும் ஞானப்பாலை குடிச்சிட்டே இருக்க முடியாது, பால் குடிச்சிட்டே இருக்க முடியாது. it cannot continue to drink milk only. அதற்கு பின்பு அவன் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பலமான ஆகாரத்தை அவன் புசிக்க வேண்டும் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். In Hebrews we can read, he should discern what is good and evil, for that he needs a strong meat. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, Hebrews 5th chapter 12, 13, 14 verses we see, அங்கே பலமான ஆகாரம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. a word mentioned is a strong meat. 13 பார்க்கும் பொழுது, When we see 13th பால் verse, உண்கிறவன் குழந்தை, a man who drinks milk, he is a babe. அவனுக்கு நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை. He doesn't have the practice in the word of ஆனால் righteousness. 14ஆம் வசனத்திலே, But in 14th verse, பலமான ஆகாரம் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஒரு சக்தியை கொடுக்கிறது. strong meat gives them a power to discern what is good or இந்த evil. 12 வயது பெண்ணை கர்த்தர் எழுப்பிவிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். Jesus who made this 12-year-old to rise up and she said, give him food. இந்த பலமான ஆகாரம் தான் என்ன? What is this strong meat? அதுதான் உபதேசம். That is doctrine. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது சுவிசேஷம். A man who is saved, he receives gospel. அவன் தெய்வீகத்திலே வளர்ச்சியடைய விரும்பினால் அவனுக்கு கொடுக்கப்படுவது உபதேசம். When he wants to grow in godliness, doctrine is given to him. சுவிசேஷம் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. Gospel brings salvation. உபதேசம் பூரணத்தை உண்டாக்குகிறது. Doctrine brings perfection. சுவிசேஷம் ஒருவனை சுகமாக்குகிறது. Gospel heals a man. உபதேசம் ஒருவனை கிறிஸ்துவாய் மாற்றுகிறது. Doctrine makes a man like Christ. யோவான் 15:3 பார்க்கும் பொழுது, John 15:3 we read, நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். the truth which you have heard that had cleansed you. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படி சுவிசேஷம் முக்கியமோ அதற்கு அடுத்து மகிமையின் சுவிசேஷம், அதாவது பூரணம் அவனுக்கு தேவை. In Christian life, how gospel is important, he need perfection too. உபாகமம் 32:2-3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, In Deuteronomy we read, ஒரு சபை என்றால் வசனம் மட்டுமல்ல உபதேசமும் பொழிய வேண்டும். in a church not only it should give a word of God, it should give doctrine இன்னைக்கு too. தேசத்திலே நாம் பார்க்கும் பொழுது, Today we see in our ஒரு nation, காலம் பனி பெய்கிறது, one time it is dew, ஒரு காலம் மழை பெய்கிறது. one time it is rain. இதுக்கு ஒப்புமையாக உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே நாம் வசனத்தையும் உபதேசத்தையும் நாம் படிக்கலாம். Similar to that we can read in Deuteronomy 32nd chapter, we read about a verse. மழையானது இளம்பயிரின் மேல் இறங்குவது போல, As rain comes upon the பனி crowd, துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல, as dew comes upon grass, என் உபதேசமும் என் வசனமும் இறங்கும். my word and my doctrine will come upon. வசனம் மட்டுமல்ல உபதேசமும் இறங்க வேண்டும். Not only word of God, doctrine also should come இந்த down. வசனத்துக்கும் உபதேசத்துக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between word of God and doctrine? வசனம் ரட்சிப்பை
உண்டாக்குகிறது, அது ஒரு சத்தியம். Word of God, it is the truth, it brings forth இந்த salvation. உபதேசம் என்பது சட்டம். This doctrine is a law. அதை நீங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். You will have to understand this very clearly. இந்த உபதேசம் என்கிற சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். We will have to obey to this law, this doctrine. இன்னைக்கு உபதேச சட்டம்னு உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் இது பெந்தேகோஸ்தேக்காரருடைய சட்டம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். Many think when we say doctrine and law, they think this is a Pentecostal law or அப்படி doctrine. அல்ல. It is not so. ரோமர் 6 அதிகாரம் 17 வசனத்தை பார்க்கும் பொழுது, Romans 6 chapter 17th verse we see. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியால் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God because you yielded to this law of doctrine. யார் இந்த உபதேச சட்டத்தை கொடுக்க இயலும்? Who will be able to give this doctrine? அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, Acts 16:4 we see. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is mentioned here. அப்போஸ்தலர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில், When apostles went cities by cities, எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். they yielded to obey to the law given by apostles who were in Jerusalem. ஆனபடியால் சுவிசேஷம் வேறு, உபதேசம் வேறு. Gospel is different from doctrine. நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். You will have to understand this very clearly. சுவிசேஷம் ஒருவனை கிறிஸ்தவனாய் மாற்றும். Gospel will make a man Christian. உபதேசம் ஒருவனை கிறிஸ்துவாய் மாற்றும். Doctrine will make a man as Christ. அதுதான் இந்த சபையினுடைய நோக்கம். That is the purpose of this church. இந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று கொலோசியர் 1:28 பவுல் சொல்லுவதுதான் எங்களுடைய சபையினுடைய மோட்டோ. What Paul says in Colossians 1:28, we preach and teach that we will make every man perfect in Christ. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2 அதிகாரத்திலே அபிஷேகம் இறங்கின பின்பு, Acts 2nd chapter, when anointing came upon people, அப்பொழுதுதான் இந்த அப்போஸ்தல உபதேசம் ஸ்தாபிக்கப்படுகிறது. this apostolic doctrine was established. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 42 வசனத்தை பார்க்கும் பொழுது, Acts 2nd chapter 42nd verse, ஆரம்பத்தில் இருந்த சபை எப்படி இருந்தது? how was the former church? ஒரு பகுதியில ஜெபம் இருந்தது, On one aspect they had ஒரு பகுதியில prayer. கம்யூனியன் இருந்தது, They had communion on one ஒரு angle. பகுதியில ஐக்கியம் இருந்தது. On one hand they had ஆனால் fellowship. இவைகளுக்கெல்லாம் அஸ்திபாரமான துவக்கம் என்ன? What was the foundation and beginning to these? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படியானால் துவக்கம் அப்போஸ்தல உபதேசம். They continued steadfastly in apostolic doctrine. The beginning is apostolic doctrine. இன்னைக்கு உபதேசத்தை குறித்து தெளிவான அறிவு கிறிஸ்தவ உலகில் இல்லை. Today Christian world don't have a correct understanding about doctrine. 1 கொரிந்தியர் 1:5 நாம் பார்க்கும் பொழுது, 1 Corinthians 1st chapter 5th verse we இந்த see. இடத்துல பவுல் சொல்லுகிறார், எல்லா உபதேசத்திலும் நீங்கள் தேறினவர்களாக மாற வேண்டும். Here Paul says you will have to be rich in all this. அப்படியானால் அது என்ன எல்லா உபதேசம்? What is all kinds of இது doctrine? குறித்து மற்ற சபைகள் என்ன போதிக்கிறது? What other churches preach about நீங்கள் this? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணமுள்ளவர்களாய் மாற வேண்டும். You will have to be perfect, you will have to be full in all knowledge. இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை அப்ளை பண்ணின பொழுது, When Jesus Christ used this doctrine, ஆனா உடனே ஜனங்களுக்கு அது புரிஞ்சு கொள்ள முடியல. immediately people could not understand this. மார்க் 1:27 பார்க்கும் பொழுது, Mark 1st chapter 27 அவர்கள் verse, சொன்னார்கள் இது ஒரு புதிய உபதேசம். they said this is a new doctrine. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உபதேசத்தை பேசின பொழுது, When Apostle Paul spoke about this doctrine, அப்போஸ்தலர் 17:19 Acts 17:19, அவர்கள் சொன்னார்கள் இந்த புதிய உபதேசத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். they said we want to hear about this new doctrine. பெந்தேகோஸ்தேக்காரர்கள் சொல்லுகிறது ஒரு புதிய உபதேசம் அல்ல. It is not Pentecostal people saying some new இயேசு doctrine. சொன்னபோதும் கூட அவர்கள் புதிய உபதேசம் என்று தான் எண்ணினார்கள். When Jesus said they thought this is a new one. ஆனால் எபிரேயர் 6 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, But when we read in Hebrews 6th இந்த chapter, ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, கைகளை வைக்குதல் இவைகள் எல்லாம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் இல்லாவிட்டால் மூல உபதேசம் என்று பவுல் பேசுகிறார். here Paul says about this is a former doctrine about baptism and laying of hands. ஒரு உபதேசம் என்றால் அதுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? When they say doctrine, what it should be in it? அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள இருக்கிற காரியம் என்ன? What are these things in apostolic doctrine? ஒரு சரியான உபதேசத்துக்குள்ளே 3 காரியம் இருக்க வேண்டும். In a right doctrine there should be 3 things. என்ன செய்தாலும் சிலுவையை பற்றிய உபதேசமா அது இருக்க வேண்டும். Whatever it is said, it should compare to the doctrine of cross. 1 கொரிந்தியர் 1:18 பார்க்கும் பொழுது, 1 Corinthians 1st chapter 18th verse, ஆரம்பகால அப்போஸ்தல சபையினுடைய உபதேசம் ஒப்புரவாகுதலின் சிலுவையை பற்றிய உபதேசம். the doctrine of the former church, it is about reconciliation, about cross. ஒரு தேவனுடைய பிள்ளை சிலுவையை பற்றிய உபதேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். A child of God will have to understand about the doctrine of இயேசு cross. சிலுவையை சுமந்தபடினால் தான் பட்ட பாடுகளினாலே அவர் பூரணத்தை பெற்றுக்கொண்டார். Because Jesus carried the cross, because of his suffering he made perfect. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 19 வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Corinthians 5th chapter 19th verse, இந்த உபதேசத்தினுடைய இன்னொரு பெயர் ஒப்புரவாகுதலின் உபதேசம். the other name for this doctrine is the doctrine of reconciliation. எந்த ஒரு உபதேசத்தின் மூலமாகவும் ஜனங்கள் தேவபக்தியை அடைய வேண்டும். Through any
doctrine, people will have to attain godliness. 1 தீமோத்தேயு 6:3 நாம் பார்க்கும் பொழுது 1 Timothy 6 chapter 3rd verse. இந்த உபதேசம் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம் என்று பவுல் பேசுகிறார். Paul speaks, this doctrine is about edification. அப்போஸ்தல உபதேசத்துக்குள் மறைந்திருக்கிற 3 தன்மை என்ன? What are the 3 hidden things in apostolic doctrine? பாடுகள் மூலமாய் ஒரு மனிதன் பூரணத்தை சந்திக்க வேண்டும். A man will have to meet perfection through suffering. இந்த உலக வாழ்க்கையில் அவன் ஒப்புர உள்ளவனாய் இருக்க வேண்டும். In this worldly life he will have to have a reconciled life. மூன்றாவது அவன் தேவ பக்தியை அடைய வேண்டும். Third thing, he will have to have a godliness. இந்த உபதேசத்தின் மூலமாக அவன் தேறினவனாக கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக மாற வேண்டும். Through this doctrine he will have to be perfect in Christ. ஆனால் இன்றைக்கு உபதேசங்கள் என்று சொல்லி சபைகளிலே மற்ற இடங்களிலே சொல்லப்படுகிற தன்மை என்ன? What doctrines are mentioned in all other churches? மார்க் 7:7 சொல்லப்பட்ட மனித கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். Mark 7:7 they speak imaginations of man as doctrines. 1 தீமோத்தேயு 6:3 வேற்றுமையான உபதேசங்கள் என்ற வார்த்தையை பார்க்கலாம். 1 Timothy 6 chapter we can see divisions, they are preached as doctrines. மத்தேயு 6:12 பார்க்கும் பொழுது பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசங்கள். Matthew 6:12 we read doctrines of Sadducees and Pharisees. 1 தீமோத்தேயு 4:1 பார்க்கும் பொழுது பிசாசின் உபதேசம் என்ற வார்த்தையை பார்க்கலாம். 1 Timothy 4:1 we can see a doctrine of devil. இதுல இந்த ஜனங்கள் இத பகுத்தறிய தெரியாம எதிலையாவது போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். People without discerning all these they get entangled themselves. மனித கற்பனைகளை இன்னைக்கு உபதேசங்களாக சொல்லி அதை ஒரு பாரம்பரியமாக்கி அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரவிடாம தாய் சபை தந்தை சபை, பைபிள்ல எங்கேயுமே தாய் சபைன்னு வார்த்தையே கிடையாது. Imagines of men they are taught as a doctrine, there is no word mentioned as a father church or mother church. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what scripture நீ say? மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டால், If you are risen from dead, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தால், if you are dead for sin and you are living for சரியான righteousness, ஞானஸ்நானம் பெற்று உயிரோடு நீ எழுப்பப்பட்டவனாய் இருந்தால், if you are taken right baptism, if you are made alive, பழைய மனுஷன் உனக்குள்ள அழிந்து போயிருந்தால், if your old man is dead, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை நீ தரித்துக் கொண்டவனாய் இருந்தால், if you have put on the new man which belongs to Christ, உனக்கு பலமான ஆகாரம் தேவை. you need a strong meat. நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஞானேந்திரமுடைய பூரண அந்த முயற்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். You will have to receive the knowledge to discern between what is good and evil. இன்றைக்கு உபதேசத்துல ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்கள் பொறுக்க மனதில்லாமல் இருக்கிறார்கள். Today they are not able to bear a healthy doctrine. 2 தீமோத்தேயு 4:3 பார்க்கும் பொழுது 2 Timothy 4th chapter 3rd verse, இல்லாவிட்டால் தீத்துல நாம் பார்க்கும் 2 பார்க்கும் பொழுது Titus 2nd chapter 1st verse, ஆரோக்கியமான உபதேசங்களை கண்டிப்போடு நீ போய் பேசு. you will have to speak with much strictness about this sound doctrine. ஆரோக்கியமான உபதேசம், This is a healthy doctrine. அது என்ன ஆரோக்கியமான உபதேசம்? What is this healthy ஒரு doctrine? தேவனுடைய பிள்ளைக்கு ஆரோக்கியமான உபதேசம் தேவை. A child of God needs this healthy doctrine. இன்னைக்கு பாருங்க, ஒரு வியாதி வந்தா நீங்க டயட்டை கண்ட்ரோல் பண்றீங்க, ரொம்ப ஹெல்த்தியா டயட், ரொம்ப ஹெவியா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுகிறதுக்கு ரொம்ப புஷ்டியான ஆகாரத்தை புசிக்கிறீர்கள். When you are sick, you used to follow a strict diet plan. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. That is why scripture நீங்க say, தீத்து 2:1 பார்க்கும் பொழுது Titus 2nd chapter 1st verse, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை சபையில நீ பேசு. you will have to speak in the church what belongs to the sound doctrine. தீத்து 1:9 பார்க்கும் பொழுது Titus 1:9, ஆரோக்கியமான உபதேசத்துல நீ புத்தி சொல்லு. you will have to exhort by the sound doctrine. இதுதான் வேதம் சொல்லுகிற உபதேசம். This is the doctrine what scripture அதனால says. தான் அந்த பிள்ளையை எவிரனுடைய மகளை கர்த்தர் எழுப்பி That is why the daughter of Cheresh, when she அவளுக்கு rose up, ஆகாரம் கொடுக்கும்படி தெய்வம் கட்டளையிட்டார். God commanded to give her food. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:15 பார்க்கும் பொழுது Look the gospel 7th chapter 15th verse. அங்கே ஒரு மரித்தவனை இயேசு எழுப்புகிறார். There Jesus made a dead person to rise அப்படி up. எழுப்பிட்டு ரோட்ல விட்டுட்டு போறது கிடையாது. Lord did not leave them after they are coming, they came out of life. மரித்தவனிலிருந்து அவன் எழும்பினா கர்த்தரோட ஒரு பந்தி எடுக்கணும். When he will have to rise up from dead, he will have to eat with the இயேசுவே Lord. மரித்தவனிலிருந்து எழுப்பினா கலிலேயாவுக்கு போக வேண்டும். Jesus, if he rose up from dead, he went to Galilee. ஜெபாலயத்தினுடைய மகள் எழும்பினால் அவள் ஆகாரம் புசிக்க வேண்டும். The daughter of Jairus, when she rose up, she ate. லூக்கா 7:15 பார்க்கும் பொழுது Luke 7:15 we see, ஒரு விதவியினுடைய மகன், நாயின் ஒரு விதவியினுடைய மகன் எழுப்பப்பட்டான். son of a widow in Nain, அவர் ஒரு வாலிபன். he was an young man. மரித்தான், அடக்கம் பண்ணும்படியாக பாடையில தூக்கி கொண்டு போகிறார்கள். He was dead, he was taken in a bier to be buried. இப்பொழுது அவன் எழுப்பப்படுகிறான். Now he was made to come அந்த alive. தாயினுடைய கண்ணீர் அந்த இயேசுவை வேதனைப்பட வைத்தது. Tears of Jesus made Jesus to suffer. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்றார். Looking into her, Lord said he had compassion. கிட்ட வந்து பாடையை தொட்டார். He came and touched that bier. வாலிபனே நீ எழுந்திரு. Oh young man, you rise up. மரணம் ஓடி போய் விட்டது. Death ran away. இன்றைக்கு மரணம்
பிரச்சனத்தில் சிக்கி இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை எழுந்து இருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Beloved child of God, you have entangled death, word of God comes to you. அந்த உடனே அந்த வாலிபன் எழுந்து விட்டான். Immediately that young man rose up. இயேசு அப்படியே விட்டுட்டு போகல. Jesus did not leave him off the way. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது, When we see Luke the chapter 7, 15ஆம் வசனத்துல, 15th verse, அவனை அவனுடைய தாயினிடத்தில் அவர் ஒப்புவித்தார். and he delivered him to his mother. அவன் ஒரு கை குழந்தை அல்ல. He was not a babe. அப்படி செத்து போன குழந்தையை தூக்கி கையில கொடுத்துட்டு போறதுக்கு. It is not giving that a babe to the mother. அவன் வளர்ந்த ஒரு வாலிபன். He was a grown up young man. அதுதான் அங்க நடந்த சம்பவம். That is what happened in that place. இந்த இடத்துல தாயிடம் ஒப்புவித்தார். In that place he delivered him to mother. கலாத்தியர் 4:26 படி நான் சொன்னது போல மேலான எருசலேம் நம்ம எல்லாருக்கும் தாயானவள். Galatians 4:26, Jerusalem above, she is our mother. ஒரு தேவனுடைய பிள்ளை தாயினிடத்திலே சபையினிடத்திலே ஒப்புவிக்கப்பட வேண்டும். Child of God will have to be delivered to church, that mother. நீ ஞானஸ்நானம் எடுத்தாச்சுனா, After you have taken நீ baptism, பரிசுத்தாவி பெற்றுவிட்டால், after you receive the Holy Spirit, நீ இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பிச்சிட கூடாது. you should not wander and roam around. நீ சரியான தாயினிடத்திலே பராமரிப்புக்கு கொடுக்கப்பட வேண்டும். To be nourished, you will have to be given to a mother. நைல் நதியிலே விடப்பட்டதான மோசே, Moses, who was kept in the river Nile, அந்த இடத்துல பார்வோனுடைய குமாரத்தை எடுத்தார். daughter of Pharaoh took him. அவளை வளர்க்க வேற யாரையும் கர்த்தர் கொடுக்கவில்லை. Lord did not give anyone to bring up சரியான Moses. தாயினிடத்துல அந்த பிள்ளை கொடுக்கப்பட்டது. ஒரிஜினல் தாயினிடத்துல கொடுக்கப்பட்டது. That child was given to the right mother and the original mother. இன்றைக்கும் கூட உண்மையான தாய் இருக்கிறாள். Even today there is a true mother. யார் இந்த தாய்? Who is this mother? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, 1 Thessalonians 2nd chapter, 7ஆம் வசனத்திலே பவுல் என்ன பேசுகிறார்? 7th verse, what Paul says, உங்களிடத்தில் நாங்கள் பட்சமாய் நடந்து கொண்டோம். we are so close to பால் you. கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்தோம். We were earnest to desire to you as a mother nourisheth, we அந்த nourished you. பையனை வாலிப பையனை எழுப்பிட்டு அப்படியே இயேசு அவனை தாயின் கையில் கொடுத்தார். God gave that young man who rose up from the dead to the mother. அபிஷேகத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய பிரபலம் ஆயிட்டோம் நினைக்க கூடாது. Don't think that you have become famous after being anointed by God. அபிஷேகம் ஒரு பிறப்பு தான். Anointing is just a birth. அதை வச்சிட்டு நம்ம எதையாவது சாதிச்சிரலாம் நினைச்சிர கூடாது. We should not think we can achieve many things through that. அதை வச்சிட்டு ஒருவேளை நீ பிசாசை துரத்தலாம். You can cast away a devil by அற்புதங்களை that. செய்யலாம். You can do wonders and miracles. பாக்கங்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். You can even say prophecies to all. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. But there is a foundation to Christian life. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Matthew 7th chapter we read, ஒரு மனிதன் வந்து சொன்னா, நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், பிசாசு துரத்தினேன், அற்புதம் செஞ்சேன்னு. இயேசு சொன்னார், கொஞ்சம் தள்ளி நில்லு, உன்னை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னார். A man said, I cast away demons, I said the prophets, I did wonders and miracles. அப்ப என் மகனே என் மகளேன்னு சொன்னது, ரோட்ல நின்னு சொன்னது, சர்ச்சில் நின்னு சொன்னது, ஒவ்வொரு வீட்லயும் போய் சொன்னது, காலனிக்க வாங்குனதெல்லாம் என்ன அர்த்தம்? What is the meaning? He received offerings, he said his son and daughter in various churches and houses. அதுக்கு இயேசு சொன்ன பதில் என்ன? What Jesus answered to கர்த்தாவே him, கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் என் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. one who say Lord Lord will not enter என்னுடைய into my heaven. சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான். Only who does according to my will he will abide. அதுக்கு அப்படியே ஓமையாக பின்னால பேச ஆரம்பிச்சாரு. Again he started speaking a parable. ஒருவன் வீட்டை கட்டினான், A man built a house, இன்னொருவன் ஒரு வீட்டை கட்டினான். other man built a house. ஒருவன் மணலின் மேல அஸ்திபாரம் போட்டான், ஒருவன் கன்மலையின் மேல அஸ்திபாரம் போட்டான். One who put a foundation on sand, other one on the rock. மழை பெய்தது, பெருங்காற்று வந்தது, பெருவெள்ளம் அடித்தது, மணலில் அடித்தது, போய்விட்டது. Rains, wind came, flood came, the wood was built on sand. it சரியான went away. அஸ்திபாரத்துல உன் வீடு இல்லன்னு சொன்னா நீ அற்புதம் செய்யலாம், ஒரு நாள் இந்த வீடு போயிடும். ஆனா சரியான அஸ்திபாரம் யார்? If you built on the sand, when the foundation goes away, your ministry will go. Who is this right foundation? இதை குறித்து எபேசியர்ல நான் பார்க்கும் பொழுது, When we see in Ephesians, எபேசியர் 2:19, 20, 21ல பார்க்கும் பொழுது, Ephesians 2nd chapter 19, 20, இயேசு 21. கிறிஸ்து மூலைக்கல், Jesus is a cornerstone. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்கள், Apostle, prophets, they are foundation அதுக்கு stones. மேல அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் மாளிகையாக அவர்கள் கூட்டி கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறார்கள். Anointed believers, they are built above that and they are built. அப்ப நீ அற்புதம் செய்யலாம், அடையாளம் செய்யலாம், அப்போஸ்தலர் என்கிற அஸ்திபாரத்துல இல்லன்னு சொன்னா பெருமழை வரும், நீ இருக்க மாட்ட. You may do wonders and miracles, you may say prophecy. If you are not built on this apostolic doctrine, rains will come, you will not be there. அதனாலதான் எழும்பினவன அப்படியே விட்டுட்டு போகாம, That is why Lord did not leave the person, those who அவன் came தாய் alive. கையில கொடுத்தாரு. He delivered him to mother. அந்த தாய் தான் அவனுக்காக பரிதபித்து கதறி கொண்டு வருகிறார். That mother was groaning and crying for that man. மத்தவங்க எல்லாம் எப்ப அடக்க முடியும், எப்ப எரிப்பாங்க, இதுதான் அவன் பாத்துக்கிட்டே வந்தான். All others thought when this boy will be buried.
ஆனால் இந்த தாய் தான் அவனுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாள். But this mother was groaning towards that man. ஆனபடியால் தான் பைபிள் என்ன சொல்லுகிறது? That is why Bible says 1 கொரிந்தியர் 12:28 1 Corinthians 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார். God appointed apostles first in அதுக்கு church. பிறகுதான் தீர்க்கதரிசி, மேய்ப்பன், போதகன், சுவிசேஷகன், மிஷனரி எல்லாம் வரிசையா பின்னால ஒரு லிஸ்டே வரலாம். After that a great list, evangelists and the pastors and teachers. இன்னைக்கு அப்போஸ்தலர் இல்லை என்று ஒரு பிரசங்கம் நடக்கிறது. Now a preaching is being happened that there are no apostles. 12 பேரோட முடிஞ்சு போயிருச்சு. It stopped with the 12. எப்படி முடிஞ்சு போயிருச்சு? How it closed by உன் 12? கையில இருக்கிற பைபிள் எப்படி சொல்லுதா? Does the Bible in your hand says like this? பைபிள் என்ன சொல்லுது? What Bible says? 12 பேர்ல ஒருத்தன் தடுமாறிட்டான். 12 among 12 one went away. அதுக்கு பதிலா சீட்டு போட்டு ஒரு ஆள் வர்றா. After that they took a lot and they found one more person. அதுக்கு பிறகு நீ படிச்சு பாத்தீங்கன்னா After that when you read, ரோமரை யார் எழுதினது? who wrote epistle to பிலிப்பியரை Romans? யார் எழுதினது? Who wrote epistle to கொரிந்தியரை Philippians? யார் எழுதினது? Who wrote epistle to Corinthians? அங்க ஒரு புது ஆள் வர்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல்னு. அவர் யாரு? அந்த 12 பேர்ல ஒரு ஆளா? A new man, Apostle Paul, did he belong to that 12? அவர் அதுக்கு அடுத்து புதிய சந்ததி, அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்போஸ்தல ஜெனரேஷன்ல வந்த முதல் ஆளு. Paul was the first person, the next generation apostle. நீங்க சரியான விதத்துல சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். You in the right way you will have to understand the truth. இதே பவுல நீங்க சவுலா இருக்கும்போது படிச்சு பாத்தீங்கன்னா, When you see the same Paul when he was Saul, பாரம்பரியத்துல கட்டப்பட்ட ஒரு மனுஷன். he was bound in his tradition. தாய் சபைனா உயிரை கொடுத்துருவான். He will give his life for the mother church. பிஷப்னா தலையவே கொடுத்துருவான். He will fall and give his neck for ஆனா a. நடந்தது என்ன? But what happened? அவனுக்கும் தரிசனம் கிடைத்தது. When he received a vision, அவனுக்கும் அபிஷேகம் கிடைத்தது. when he received anointing, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவனும் ஊழியத்துக்கு புறப்பட்டான் பைபிள் சொல்லுகிறது. Bible says in Acts 9 chapter he went to do ministry. தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று தேவாலயங்களில் பிரசங்கித்தான். Without delay he started to preach Jesus is God in synagogue. 3 வருஷம் அரபி தேசத்துல சுத்திக்கிட்டே ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். 3 years he went around the nation of Arab. அவனால எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் காஸ்பலை தான் சொல்ல முடிஞ்சது. He did many kinds of ministry but he had only gospel. உபதேசத்தை சொல்ல தெரியல, ஏன்னா உபதேசம் தெரியாது. He could not speak about doctrine because he did not know about doctrine. தெரியும். He knew Jesus. அவருடைய அற்புதங்களை தெரியும். He knew about the wonders and ஆனா அதுக்குள்ள miracles. மறைந்திருக்கிற ஆழமான கிறிஸ்துவை போல மாற்றக்கூடிய உபதேசம் தெரியாது. He did not know about the doctrine which can make a man perfect to Christ. ஆனபடியால் என்ன செஞ்சான்? That what he did, கொஞ்சம் கொஞ்சமா அப்போஸ்தலரோட போக்குவரத்தா வந்துகிட்டே இருந்தான். a little by little he went and visited apostles. ஒரு டைம் வந்து 15 நாள் பேதுருவோடு தங்கி இருந்தான். One day he stayed with Peter for 15 இப்படி days. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய தரிசனம் விரிவடைந்து கொண்டே இருந்தது. A little by little his vision enlarged. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஊழியத்துக்கு வந்த மனுஷன், தன்னுடைய எழுப்புதல்ல ஊழியத்துக்கு வந்த மனிதன். Acts 9 because of his revival he came to serve the Lord. அப்போஸ்தலர் 13:2 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, Acts 13:2 we see. அப்பதான் ஆவியானவர் என்னுடைய ஊழியத்துக்காக சவுலை நான் பிரித்தெடுக்கிறேன்னு சொல்றார். In the place spirit of God I separate Paul for my ministry. ஆவியானவர் சொல்றதுக்கு முன்னாலேயே இன்னைக்கு ரொம்ப பேர் ஊழியம் செய்றாங்க. Before spirit of the Lord says many do ஓ, நீ ministry. கிறிஸ்துவை அறிவிக்கலாம். You can announce Christ. ஆனா சபையை கட்ட முடியாது. But you cannot build a church. சபையை கட்டுறதுக்குன்னு ஒரு அஸ்திபாரம் இருக்கு, அப்போஸ்தலர்கள். To build a church there is a foundation, it is apostles. யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில இருக்கும் பொழுது When John the Baptist lived in this world, அவருக்கும் கூட ஒரு கூட்டம் சீஷர்கள் இருந்தார்கள். a group of disciples followed him. அவங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே வந்தார்கள். They were also doing a ministry for the Lord. ஒரு நாள் திடீரென்று இயேசு அவன் இருந்த பகுதியில கடந்து போனார். One particular day Jesus passed by. உடனே யோவான் ஸ்நானகன் எழுப்புதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டான். Immediately John the Baptist said one word. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. Behold, Lamb of God, it takes away the sin of whole mankind. இத கேட்ட உடனே அந்திரேயாவும் இன்னொருத்தனும் சேர்ந்து இயேசுவுக்கு பின்னால போயிட்டாங்க. Immediately Andrew and they went to follow Jesus. உடனே யோவான் போய் சட்டையை பிடிக்கல, சபிக்கல, இனிமேல் உன்னை நீ இந்த சபையில கால் வைக்க கூடாதுன்னு சொல்லல. நீ வந்து இப்ப பெந்தெகோஸ்துக்கு போயிட்டு இயேசுவுக்கு பின்னால போயிட்டு இனிமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல. John the Baptist did not curse them that you went behind Jesus, you went to Pentecost. அவனுக்கு தெரியும். He knew very well. இதுக்கு தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். This is what I came to serve the Lord. அந்த சித்தத்தை நிறைவேற்றினா அவனுக்கு தெரியும். He knew that he is fulfilling the will of Father. அதனால யாரையும் பிடிச்சு இழுக்கிற ஆள் கிடையாது யோவான் ஸ்நானகன். John the Baptist did not pull anyone. ஒரு நைட் இயேசுவோடு அந்த அந்திரேயா தங்கினான். One night Andrew dwelt with Jesus. அடுத்த நாள் காலையில வந்தான். Next day he came. பேதுருவை பார்த்து சொன்னான், நான் மேசியாவை பார்த்தேன். He said to Peter, I saw Messiah. நான் ஒரு நாள் இரவு அந்த அப்போஸ்தலராகிய இயேசு, எபிரேயர் 3:1 பிரதான அப்போஸ்தலர் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews 3:1 chief apostle he is Jesus. அப்ப இன்னைக்கு அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. Even today there are apostles. அப்போஸ்தலர் இல்லாத சபை கன்மலை இல்லாத சபை. Church without apostles, a church without a rock. ஒருவேளை நீ மணலில அஸ்திபாரம் போட்டு அழகா கட்டலாம், டைம் இருக்கு. You may lay a foundation on sand but it may be ஒரு beautiful. பெருவெள்ளம் வரும். A great flood will ஒரு பெரிய come. மழை பெய்யும். A great rain ஒரு will பெரிய come. காற்று சபைகளை அசைக்கக்கூடிய ஒரு காற்று வருகிறது. A great wind which will move churches will come. அஸ்திபாரத்திலே இருக்கிற சபைகள் நின்று கொண்டிருக்கும். Churches which are laid on foundation it will stand. அன்னைக்கே 12 அப்போஸ்தலர் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. Some say on the day itself the இயேசு chapter சொன்னார், உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு இருக்கிறேன். till the end of this world Jesus said I will be with you. இந்த அப்போஸ்தலரை எப்படி கண்டுபிடிக்கிறது? How we can understand these apostles? அந்த
கண்ணீரை பார்த்தாரு. He saw the tears. அந்த தாயினுடைய கதறுதலை பார்த்தாரு. He saw the cry of that mother. சாலமோன் ரெண்டு தாய்க்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். Solomon was standing before two mothers. ஒரு தாய் சொல்றா, One mother said, என் குழந்தைன்னு. this is my child. இன்னொரு தாய் சொல்றா, இது என் குழந்தைன்னு சொல்றா. Other mother said, this is my child. ரெண்டு பேருக்கும் ஒரே போட்டி. Both of them they had this. அப்ப இவன் சொன்னா, but this man ஒரு said, பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க. bring a sword. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ரெண்டா வெட்டி கையில கொடுத்து போட்டும் பஞ்சாயத்தை முடின்னு சொன்னா. It is very simple. We can cut the child into two and give it one and one. ஒரு தாய் என்ன சொன்னா, one child, one mother said, வெட்டி கொடுத்துருங்கன்னு சொல்றா. one mother said, it is good, you cut it and give it to us. அந்த குழந்தையுடைய உண்மை தாய் என்ன சொன்னா, but the true mother what she said, ஐயோ குழந்தையை வெட்டிராதீங்க, don't cut my child. அந்த கதறதல பார்த்த உடனே அவதான் உண்மையான தாயின்னு சொன்னா. Seeing that cry, he said, this is the true mother. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உங்களுடைய தாயெல்லாம் உங்களை விட்டுட்டு ஓடுவாங்க பாருங்க. very soon all your mothers will run away. ஒரு பெரிய அசைவு வரும். a great shake is going to come. நீ சரியான தாயினிடத்தில் இருந்தால் நீ கடைசி வரை பராமரிக்கப்படுவாய். if you are with the right mother till the end you will be nourished. அன்னைக்கு அப்போஸ்தலர் இருந்தாங்க, அவங்கள அன்னைக்கு ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. on those days we could easily identify apostles. பட் இப்ப இருக்கிற அப்போஸ்தலரை எப்படி கண்டுபிடிக்கிறது? now how we can understand identify apostles? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? how their life should be? அவங்களுடைய உள்ளான மனுஷங்க எப்படி இருப்பாங்க, வெளியே எப்படி இருப்பாங்க? inner man how they would be and the outer man how they would be. உள்ளுக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும், வெளியரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்கும்? how their personal life would be and how their outer life would ஒரு be. அப்போஸ்தலனுடைய உள்ளான வாழ்க்கை அன்னக வாழ்க்கை. apostolic inner life it is the life of a அவருடைய eunuch. வெளியரங்கமான வாழ்க்கை மெல்கிசேதேக்கின் முறைமை. outer life is in the order of Melchizedek. இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையிலே அவர் அப்போஸ்தலராய் மாற்றப்பட்டார். Jesus in the order of Melchizedek he became an apostle. மத்தேயு 19 அதிகாரத்திலே இயேசு பேசும் பொழுது, in Matthew 19 when Jesus spoke, இயேசு என்ன சொன்னாரு? what did Jesus say? பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு என்று சொன்னார். for the sake of kingdom of heaven there are people who made themselves eunuchs. ஒருத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. they did not understand this. நான் போன வாரம் ஒரு இடத்துல பிரசங்கம், போன மாசம் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் இருக்கும்போது, last month when I was speaking in a meeting, ஒரு பையன் வந்து இதுக்கு கொஞ்சம் விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொன்னான். one boy came and asked me what is the meaning of this. நான் அவனுக்கு சொன்ன உடனே புரிஞ்சிட்டு சந்தோஷமா போயிட்டான். I explained to him, he was joyous after hearing ஒரு that. அப்போஸ்தலன் தனக்குள் ஒரு அன்னகன். apostle inside he is an eunuch. அப்படின்னா என்ன அர்த்தம்? what is the meaning of this? பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அன்னகன் ஆக்கிக் கொண்டு வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். for the sake of kingdom of heaven he committed his life as a consecration as an eunuch. இதை எல்லாரும் ஏத்துக்கொள்ள முடியுமா? many could all can accept this. ஆண்டவர் பூமியில ஆதாம் ஏவாளை வைக்கும் பொழுதே கல்யாணம்ங்கற கான்செப்ட்ல தான் வச்சாரு. when Lord kept Adam and Eve he instituted marriage. இப்படி எல்லாம் புதுசா என்னத்தையால் பேசுவாங்க. many will speak like this. ஆனா இயேசு அப்போஸ்தலர். but Jesus was an apostle. அப்ப அவரை பின்பற்றி வருகிற அப்போஸ்தலன் எப்படி இருக்கணும்? apostle who follows Jesus how he should be. அப்படிலாம் கிடையாது. அன்னக ஊழியம்லாம் ஒண்ணுமே கிடையாது. they say there is no this kind of a ministry of eunuchs. உன் கையில உள்ள பைபிளை படி. ஏசாயா 56 அதிகாரம் என்ன சொல்லுகிறது? what Isaiah 56 chapter says. இந்த அன்னகர்களை குறித்து வேதம் சொல்லுகிற தீர்க்கதரிசனம் என்ன? what is the prophetical word said about this eunuch? அவர்கள் இந்த உலகத்தில் அன்னக ஊழியம் செய்தால் மறுமையிலே மகிமையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் எப்படி இருப்பார்கள்? when they do eunuch ministry in this world, in the world to come how they will be. அவர்களுக்கு எவ்வளவு மகிமையான இடத்தை தெய்வம் கொடுக்கிறார். what a kind of a glorious place Lord will give இந்த unto them. இடத்தினுடைய இன்னொரு பிரதிபலிப்பு தான் வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். Revelation 14 chapter first 5 verses it is the reflection of this word. ஆட்டுக்குட்டியானவரோடு சீயோன் மலையில் நிற்கிற 144,000 பேரை நிற்க கண்டேன். I saw 144,000 standing with the lamb on Mount அவருடைய Zion. வாழ்க்கை அன்னக வாழ்க்கை. their life is a life of an eunuch. ஏசாயா 56:5 பார்க்கும் பொழுது, Isaiah 56:5 we see அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் அவர்களுக்கு அருளுவேன். இதுதான் அன்னகர்களுக்கு சீயோன்ல நிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற மகிமை. this is the glory. those who stand in Zion they will have a better name than sons and daughters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of the Lord. உள்ளுக்குள்ள அவன் ஒரு அன்னகன். inside he is an eunuch. வெளியே அவன் ஒரு மெல்கிசேதேக்கின் முறைமையில் உள்ளவன். outside he is in the order of Melchizedek. இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள நித்திய பிரதான ஆசாரியராக மாற்றப்பட்டார். Jesus made as a chief apostle in the order of Melchizedek. பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஆரோனுடைய முறைமை. Old Testament ministry it is in the order of புதிய Aaron. ஏற்பாட்டு ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமை. New Testament ministry in the order of பழைய Melchizedek. ஏற்பாட்டுல உள்ள ஊழியத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா தான் கர்த்தர் வச்சாரு. ஆனா அது அவங்களால செய்ய முடியல. Old Testament ministry Lord kept it very tough but they could not do that ministry. உபாகமம் 33 அதிகாரத்துல Deuteronomy 33rd chapter 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, 9th verse தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று அவன் சொல்ல வேண்டும். he will have to say I will not see my father and தன் mother. சகோதரரை அவன் அங்கீகரிக்க கூடாது. he should not approve his brethren. தன் பிள்ளைகளை அவன் அறிய கூடாது. he should not
not know his children. இவன் தான் பழைய ஏற்பாட்டுல ஒரு ஊழியனா இருக்கணும்னு சொல்லிச்சு. யார் அப்படி இருந்தா? Lord said this is the kind of a minister in the Old Testament. ஆனபடியால் தான் இயேசு கிறிஸ்து எபிரேயர் 7:3ல பார்க்கும் பொழுது When we see in Hebrews 7:3 Lord Jesus இந்த Christ, மெல்கிசேதேக்கின் முறையை எப்படி சொல்லுகிறாரு? how he says about this order of தகப்பனும் Melchizedek, தாயும் இல்லாதவன், he doesn't have a father or வம்ச mother, வரலாறு இல்லாதவன், no genealogy, அவன் ஜீவனின் துவக்கமும் முடிவும் இல்லாதவன், he doesn't have a beginning or end of life. அவன் தான் தசம பாகம் வாங்கணும்னு 4ஆம் வசனத்துல பேசுறாரு. In 4th verse he speaks only he should receive tithe. ஒரு விதவையின் வாலிப பையனை எழுப்பி தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்த கர்த்தர் ஒரு விசுவாசியாய் ஒருவனை மாற்றின பின்பு அவனை சபையில ஒப்புவிக்கிறதுல எவ்வளவு கவனமாக இருப்பார்? Lord will be much more careful to deliver a young man who is a believer to church. இந்த அன்னகர்களை வைத்து தான் கர்த்தர் சபையை ரெனோவேட் பண்றாரு. Only through eunuchs Lord renovates the church. ஒரு சபை மறுமலர்ச்சி அடையணும்னு சொன்னா For a church to be revived, இந்த அன்னகர்கள் தேவை. we need eunuchs. ஒன்று பாவத்தை அழிக்கணும், One thing they will have to destroy இரண்டாவது sin. ஜனத்தை பரலோகத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும். Second one to take people to heaven. இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய தன்மை. This is the worker aspect of a பாக்கெட்டை worker. நிரப்புறது ஊழியனுடைய தன்மை அல்ல. It is not the aspect of a worker of God to fill his தன்னிடத்துல pocket. கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு The people those who are given to him, விரோதமா எழும்புகிற வல்லமைகளை அழிக்க வேண்டும். he will have to destroy the powers which come against people. முதலாம் ராஜாக்கள்ல நாம் பார்க்கும் பொழுது When we read in 1 Kings, இந்த யெசபேலை இந்த அன்னகர்கள் அழித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. Jezebel was destroyed by these eunuchs. அந்த அன்னகர்கள் யெசபேலை தூக்கி கீழே போட்டாங்க. They threw Jezebel down. கண்களுக்கு மையிட்டு சிங்காரித்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிற கற்பில்லாத ஒரு வல்லமை ஜனத்தோடு போராடி கொண்டிருந்தது, ஜனத்தை அழித்துக் கொண்டிருந்தது, தீர்க்கதரிசிகளை மிரட்டி கொண்டிருந்தது. Unchased power of Jezebel, it was roaming over, it was threatening prophets. இந்த வல்லமையை யார் மேற்கொள்வது? Who will overcome this power? அபிஷேகம் பெற்ற யெகூ புறப்பட்டு வருகிறான். Anointed Jehu was proceeding to destroy. இரண்டாம் ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்க இயலும். 2 Kings 9th chapter we can see this. அப்பொழுது அவன் கேட்கிறான், அவளை கொல்றதுக்கு என் பக்கத்துல யார் இருக்கிறா? Who is on my side to kill her? தமிழ் பைபிள்ல 2-3 பிரதானிகள் எட்டி பார்த்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. In Tamil Bible it is mentioned 2 or 3 princes. ஆங்கில பைபிள்ல அன்னகர்கள் எட்டி பார்த்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. In English Bible 2 or 3 eunuchs they showed தூக்கி their கீழே face. போடுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த அன்னகர்கள் அந்த யெசபேலை தூக்கி எறிந்தார்கள். When Jehu asked them to throw her away, they threw her. அவள் கீழே விழுந்து நொறுங்கி போனாள். She fell down and shattered. சபைக்கு விரோதமாக எழும்புகிற கரைதரை இல்லாத சபையாக மாறும்படியாக இருக்கிற சபையை, கற்புடைய சபையை தீட்டுப்படுத்தும்படியாக எழும்புகிற சக்திகளை அழிப்பவனே அன்னகன். You know power of Jezebel who will destroy and corrupt Chase church. இரண்டாவது அவனுக்குரிய ஊழியம் என்ன? What is the second kind of நான் ministry? அன்னகன் கல்யாணம் கட்டலன்னு சொல்லிட்டு தெருவா சுற்றதல்ல. It is not saying that I'm not married, I am an eunuch, not roaming ஒன்று around. சபைக்கு விரோதமாக எழும்புகிற யெசபேலின் சக்திகளை மேற்கொள்வது. First thing, overcoming the power of Jezebel which comes against church. இரண்டாவது அந்த மனிதனை ராஜஸ்திரியாய் உருவாக்குவது. Second thing, making that man as a queen. எஸ்தரின் புத்தகத்துல நீங்க படித்து பார்த்தால் When you read in book of Esther, அந்த பிரதானிகள் தமிழ்ல எழுதி இருக்கு தவறாக. in Tamil it is mentioned they are a princess. அந்த பெண்களை கொண்டு போய் They took that women, அந்த ராஜஸ்திரியாக உருவாக்கப்பட வேண்டிய பெண்களை கொண்டு போய் those to be made as queens, ஒரு கூட்டம் மன்னர்கள் கையில கொடுக்கிறார். a group of eunuchs they were handed over to them. அவர்களுக்கு சுத்திகரிப்பு இந்த ஸ்டெப் எல்லாம் முடித்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சு அடுத்து இன்னும் அன்னகர்களே ஸ்பெஷாலிட்டி மாறினவங்க, இன்னும் நல்ல வளர்ச்சி அடைந்தவங்க அவங்க கையில கொடுக்கிறாங்க. After cleansing they will be handed over to second group of eunuchs. ஒரு ஊழியன், நடத்திப்பு, ஒரு தெய்வீகம், ஒரு வளர்ச்சி எல்லாமே இருக்கிறது. A growing in a spirituality that is there in this ministry. அந்த ராஜஸ்திரியாக எஸ்தரை உருவாக்குகிறது அன்னகர்கள். Eunuchs make a queen, Esther as queen. 24 hours அவளுக்கு பராமரிச்சுக்கிட்டே இருக்கிறது. 24 hours they nourished her. இல்ல பெந்தேகோஸ்ல பேராத உன்னை அப்படியே கட்டுப்படுத்திடுவாங்கன்னு. ஆமா, don't go to Pentecost, they will control you. எங்களுக்கு நீங்க எங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறது பெரிய முக்கியம். It is important that you are in our control. ஜெபத்துக்குள்ளே இருக்கணும். You will have to be always in prayer. பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கணும். You will have to be always in holiness. விசுவாசத்துக்குள்ளே இருக்கணும். You will have to be in faith. பிரதிஷ்டைக்குள்ளே இருக்கணும். You will have to be in தேவ consecration. சமூகத்துக்குள்ளே இருக்கணும். You will have to be in presence of இந்த God. சுத்திகரிப்புக்குள்ளே இருக்கணும். You will have to be in இயேசுவின் sanctification. இரத்தத்துக்குள்ளே இருக்கணும். You will have to be in blood இந்த of Jesus. வசனத்துக்குள்ளே நீ இருக்கணும். You will have to be in word இந்த of God. உபதேசத்துக்குள்ளே இருக்கணும். You will have to be in this உன்னை கொண்டு doctrine. போய் நாங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது வாயின் மணவாளியே என்று அவர் அழைக்க வேண்டும். When we present you to Christ, he will have to call you, oh my bride, come. அதுதான் அன்னக ஊழியனுடைய ஸ்பெஷாலிட்டி. That is the speciality of eunuch ministry. அவனுடைய உள்ளான வாழ்க்கை, அன்னகன் வெளியான வாழ்க்கை, தாய் தகப்பன் வம்ச வரலாறு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. Inner life he is an eunuch, outer life he doesn't have father, mother, nobody in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the நீ Lord. வெளியே வந்த பின்பு இந்த சாராயம் குடிக்கிறவன் குடிச்சிட்டு வெளியே வந்த பிறகு திருப்பி சாராய கடை வாசல்ல இருக்கறானே அதே மாதிரி நீ இருக்க கூடாது. After you come out as a drunkard comes out of the alcoholic shop, you should not remain. நீ கல்லறையிலிருந்து வெளியே வந்தால் நீ கர்த்தரோடு பந்தி எடுக்க வேண்டும். If you come out of sepulchre, you will have to have a supper with the இயேசுவோடு Lord. உயிர்த்தெழுந்தது உண்டானால் நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். If you are risen with Christ, you will have to seek the things which are above.
more. உயிரோடு எழுந்தால் உபதேசத்தை கற்றுக்கொள். If you are risen, learn doctrine. நீ எழுப்பப்பட்டால் தாயினிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு நீ வளர்ந்து ராஜஸ்திரியாய் மாற வேண்டும். If you are risen, you will have to be delivered to a mother, you will have to become a queen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லோத்தை வெளியே கொண்டு வந்தாரு. Lord brought Lot outside. வெளியே வரும்பொழுது அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? What was the word said to Lot when he came நீ out? அந்த மலைக்கு ஓடிப்போ. Run to that mountain. இவன் சொன்னா அங்கெல்லாம் அவ்வளவு தூரம் ஓடுற அளவுல எனக்கு வயசோ வாலிபமோ கிடையாது. He said, I am not of that age, I can run to that mountain. இந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போறேன். Can I go to the neighboring அந்த village? பாழாய் போன வாழ்க்கையை திருப்பி அதுக்குள்ளேயே போறேன்னு சொல்றான். That is a desolate life, he wants to go back again. ஆனாலும் தேவன் சரி நீ முதல்ல வெளியே வா. But Lord said, first you come out. ஆனா ஒண்ணு. But one நீ thing, திரும்பி பார்க்க கூடாது. you should not turn back. பின்னிட்டு பாராதே. Don't turn back. என்ன நடந்துச்சு? What happened? இந்த சத்தம் 4 பேருக்கு கொடுக்கப்பட்டது. This voice gave to 4. அவளுக்கு மனைவிக்கு 2 பிள்ளைகளுக்கு. It was given to him, his wife and 2 children. லோத்து நீதிமானா இருந்தான். கூட இருந்த மனைவி நீதிமான் கிடையாது. Lot was just, but the wife was not just. ஓடின வேகத்துல அப்படியே திரும்பி பார்த்தா. In the way when she was running, she turned back. இந்நாள் வரைக்கும் அங்கேயே இருக்கிறாள். Even today she is still now. இன்னைக்கும் கர்த்தராலே சோதோமை விட்டு வெளியே வந்த எத்தனையோ பேர் உப்புத்தூணை போல சபைக்குள்ள கிடக்குறான். Many who came out of from Sodom, they are still like this pillar of salt. வேதம் என்ன சொல்லுகிறது? What scriptures அந்த say? மலைக்கு ஓடி போ. Run to that mountain. நீ ரட்சிக்கப்பட்டால் சிலுவை மலை அந்த கோல்கதா மலையை நோக்கி ஓடு. If you are saved, run towards that mount of Golgotha. நீ உயிரோடு எழுப்பப்பட்டால், If you are risen, நீ ரட்சிக்கப்பட்டால், if you are saved, கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்தால், if Lord had brought you out, நீ மோரியா மலைக்கு போ. run to Mount Moriah. நீ வெளியே வந்தால், After you come out, பிரமாணமாகிய அந்த சீனாய் மலைக்கு நீ ஓடி போ. run toward that low where there is Mount நீ Sinai. வெளியே வந்தால், When you come out, அந்த அரராத் மலைக்கு பரிசுத்த பூமியை நோக்கி பயணப்பட. go to that holy land, Mount Ararat. ஆனா அந்த பெண்ணால ஓட முடியல. ஓடின வேகத்துல அவளுக்கு சோதோமை விட முடியல. திரும்பி பார்த்தா அங்கேயே பிரேக், எவர் பிரேக். But that woman, she could not run. She turned back and she became, she was breaked in that place. அங்கேயே தான் இன்னைக்கு நிக்கிறா. She is still standing even today. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நின்றீங்க? How many of you are standing like this? வெளியே வந்த பின்பு நீ வாழ வேண்டிய இடம் சோதோமும் அல்ல, திரும்பி பார்க்கிற வாழ்க்கையும் அல்ல. நீ மலைக்கு போனேன்னா தப்பிடுவ. After you come out, you should not dwell in Sodom, you should not turn back, you should go to mountain. ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்து எல்லாத்தையும் என்ன சொன்னாரு? Abraham was brought out, he was asked to number. அதுக்கு பிறகு ஆபிரகாம் ஒரு இடத்துல கூட ஆண்டவரே அப்படி இல்ல இப்படி இல்லன்னு அப்படியே ஒப்பு கொடுத்து அழகா வாக்குத்தத்த சந்ததியை பெற்று விசுவாசத்தில் வல்லவனானான். After that he grew in his faith and he obeyed God completely. வெளியே வந்துட்டியா? கர்த்தர் உன்னை வெளியே இழுத்துட்டாரா? நீ விசுவாசத்தில் வல்லவனாய் மாறு. After you are brought out, Lord make you to come out, then you will have to be strong in your faith. ரோமர் 4:21 என்ன சொல்லுகிறது? Romans 4:21 we read. ரோமர் 4:19 என்ன சொல்லுகிறது? Romans 4:19 we see. ரோமர் 4:19 சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. He was not weak in his faith. இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தியோ போகட்டும். However state you may be in the கர்த்தர் past. உன்னை வெளியே கொண்டு வந்த பின்பு உன்னுடைய வாழ்க்கையில நீ விசுவாசத்துல பலவீனமாக போகவே கூடாது. After Lord makes you to come out, you should not be weak in your faith. உன்னுடைய விசுவாசம் நல்ல ஆரோக்கியமா மாறணும். Your faith should be a healthy one. உனக்கு சரீரத்துல ஆரோக்கியம் இருக்கலாம். You may have health in your body. ஆனா விசுவாசத்துல நீ பலவீனமா இருந்தா பிரயோஜனம் கிடையாது. But you are weak in your faith, there is no use in it. அதனால தான் நம்ம விசுவாசிகளை ரொம்ப டஃப்பா நம்ம கொண்டு போறோம். That is why we lead our believers in a tough way. ஏன்? Why? தீத்து 1 அதிகாரத்துல 14 வசனத்தை பார்க்கும் பொழுது Titus 1st chapter 14th verse. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். You will have to reprove him, correct them, so that they will be strong in faith. விசுவாசத்துல அவர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்ங்கறதுல பவுல் ரொம்ப கடினமாக இருந்தார். Paul was very strict that they will have to have a good faith. ரோமர் 4:21 படி Romans 4:21. அங்க என்ன நடந்தது? What happened? அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். He became strong in his faith. அதுவரைக்கும் பலவீனமா இருந்த அது இதுன்னு கதை சொல்லிட்டு இருந்தவன் அதுக்கு பிறகு தேவனை விசுவாசித்தான். Till the time he was weak in his faith, now he started to believe God. வேதம் என்ன சொல்லுகிறது? What scripture அவன் say? தேவனை முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். With full assurance he trusted God, he glorified him and he became strong in his faith. எபிரேயர் 11ல நீங்க பாத்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் இந்த விசுவாசத்துக்காக எப்படி எல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள். Hebrews 11 chapter we can see how the warriors of faith, how they strive for this உன்னுடைய faith. விசுவாசம் வளரணும். Your faith should grow. அது மகா பரிசுத்தமாய் மாறணும். It should become a most holy யூதா faith. 20 வசனத்தை பார்க்கும் பொழுது Jude 20 we see. நீங்களோ பிரியமானவர்களே Beloved ones, உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். establish yourself in the most holy faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் இன்றைக்கு கடைசியாக சிந்திக்க போகிறது Today what we are going to meditate in the last பல one. காரியங்கள் இருந்தாலும் Though there are many things, எலியாவை கர்த்தர் கெபியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Lord brought Elijah out of cave. அதுதான்
மெயினான ஒரு காரியம். That is an important thing. சாகணும்னு நினைச்சவனை வெளியே கொண்டு வர்றார். He wanted to die, but Lord brought him out. புலம்பிக்கிட்டு இருந்தவனை வெளியே கொண்டு வர்றார். He was lamenting, but Lord made him to come out. கெபில போய் விழுந்துட்டான், அவனை வெளியே கொண்டு வர்றார். He went and lodged in a cave, but Lord brought him out. வெளியே வந்துட்டு Having come out, நான் பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலையும் படிச்சேன், புதிய ஏற்பாட்டில படிச்சேன். சில இடங்கள்ல எல்லாம் ஆண்டவர் ஜனங்களுடைய குறையை சுட்டி காட்டுறாரு, கடிந்து கொள்றாரு, சிட்சிக்கிறாரு, என்னெல்லாமோ பண்றாரு. I studied Bible, Old Testament, New Testament. Lord used to chastise, Lord used to point out certain failures and lacking. அவருக்கு இந்த ஜனத்தை விட முடியல. Lord did not able to leave this people. ஓசியாவை படிச்சு பாத்தீங்கன்னா, When you read Hosea, அவன எப்ராயிமை ஒரு வழி பண்ணிடுவார். he will do much things to Ephraim. இன்னென்ன தப்பு எல்லாம் சொல்லிடுவார். You have done all these mistakes. கடைசில எல்லாம் ஜட்ஜ்மென்ட்டும் சொல்லிடுவார். Finally he will also say the judgment. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு சொல்லுவாரு, After saying all this, உன்னை பத்தி நான் இப்படி எல்லாம் பேசிட்டேன், ஆனா நீ எப்ப பேசணும் அப்போ இருந்து என் குடல் குழம்பிக்கிட்டே இருக்கு. I spoke all these things about you, but after speaking that my bubbles are எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Ephraim, how I shall forsake you? இதுதான் இரக்கத்தின் ஐஸ்வரியம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். This shows our God is rich in his favor. பேதுரு மறுதலிச்சிட்டாரு. Peter denied. திபோரியா கடற்கரையில அவனை சந்திக்கிறாரு. Lord met him in the sea of Tiberias. சபிச்சிட்டியா? Did you curse me? நீ தேற மாட்ட. You will not come. அப்படிலாம் பேசல. He did not speak. அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு. One word he asked to Peter. நீ என்னை நேசிச்சா போதும். If you love me, that is enough. நேசிக்கிறியா? Do you love me? நேசிக்கிறியா? Do you love me? மெய்யாகவே நேசிக்கிறியா? Do you truly love me? அந்த மூணு வார்த்தை ஆவி, ஆத்துமா, சரீரத்துல அவன் நேசிக்கிறதுக்கு அவனை கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. These three words made Peter to love God in body, soul and spirit. இப்ப எலியா எனக்கு ஊழியமே வேண்டாம் செத்தா போதுன்னு இருக்கான், இவனை கொண்டு வந்து கெபியை விட்டு வெளியே இழுத்துட்டு வராரு. Elijah said he wants to die, no more ministry, but Lord brought him out of cave. இப்ப வெளியே வந்த உடனே After coming out, அவன் திரும்பவும் அந்த லேசா புலம்புனான். again he started to lament. நான் ரொம்ப வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னான். I was zealous for in the past. அதெல்லாம் அவர் காதுலயே கேட்கல. But Lord did not listen to that. உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய தெய்வீகம் அதெல்லாம் இப்ப பேச்சு கிடையாது. There is no speech about your holiness. உனக்கு ஒரு ஊழியம் உண்டு. You have a ministry. உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. You have an anointing. உனக்கு ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. There is a rapture for you. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையிலே கடைசியாக கர்த்தர் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு வேளை. Beloved people of God, there is a time which Lord speaks to you. உனக்கு ஒரு ஊழியம் உண்டு. You have a ministry. உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. You have an anointing. உனக்கு ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. There is a rapture for you. இத சாகுவரை நீ மறந்துட கூடாது. Till your death you should not forget நீ this. உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் புசித்தாலும் உனக்கு ஒரு ஊழியம் உண்டு, உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டு, உனக்கு ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. Whether you sit, stand or walk or eat, you should not forget there is you have a rapture. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல, In 1 Kings 19ஆம் அதிகாரத்துல 19th chapter, ஆண்டவர் அவன்கிட்ட பேசினாரு. Lord spoke to him. நீ போய் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு. Go and anoint kings. நான் உனக்கு ஒரு ஊழியத்தை வச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன். I am waiting, keeping a ministry for you. நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பாதை மாறி போய் கொண்டே இருக்கிறாய். Without understanding this, you are going in a wrong அருமையான direction. விசுவாசிகளே, அருமையான ஊழியர்களே, அருமையான தேவனுடைய ஜனமே, உனக்குரிய ஊழியத்தை நீ மறந்து நீ எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாய். Beloved believers, beloved servants of God, beloved people of God, you forgot the ministry Lord has kept. You are going somewhere. நீ இப்பொழுதே புறப்படு. Right now you start. கர்த்தர் உன் கையில ஒரு சால்வையை இன்றைக்கு இந்த கூட்டத்துல கொடுப்பார். In this meeting, Lord will give you a mantle in your hand. உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். Lord will give you an நீ anointing. மறுபடியும் இந்த ஊழியத்தை வல்லமையோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு, மகிமையோடு, மேன்மையோடு கர்த்தருக்காய் வைராக்கியமாய் செய்யும்படியாக ஒரு சால்வையையும் ஒரு அபிஷேகத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். Lord will give a mantle and anointing. You will do this ministry with all glory. இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய பகுதி. These are the things which you will have to do. ஆனால் கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ளும்படியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். But Lord is making you ready to take it out. அதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். That is the great purpose of God. உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? How I shall forsake you. உனக்காக நான் இரத்தம் சிந்தி இருக்கிறேன். I shed my blood for you. உனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். I gave my life for you. உனக்காக முள்முடி சூட்டி இருக்கிறேன். I was crowned by thorns for உனக்காக you. விலாவிலே குத்தப்பட்டேன். I was pierced by my உனக்காக side. இன்றைக்கு நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். For you I still plead. என் மகனே, என் மகளே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? My son, my daughter, how I will forsake you. நீயோ துக்கம், சோர்வு, வேதனை, அதரியம், பின்மாற்றம், தோல்வி, வியாதி இவைகளில் சிக்கி தவிக்கிறாய். You are entangled in sickness, discouragement, all failures. உன்னுடைய தரிசனம் மங்கி போய்விட்டது. Your vision have become dim. உன்னுடைய அழைப்பு குன்றி போய்விட்டது. Your call has diminished. உன்னுடைய வைராக்கியம் குறைந்து போய்விட்டது. Your zeal has come down. இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு தேவன் உன்னை கொண்டு வந்தது எதற்காக? Today, why Lord asked you to come to this meeting? மறுபடியும் உனக்கு ஒரு ஊழியம் உண்டு என்பதை உன்னோடு பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். He wants to speak to you yet again. There is a ministry for you. நிறுத்தப்பட்ட ஊழியத்தை நீ மறுபடியும் செய்வாயாக. You, what the ministry you stopped, you will do it again. நிறுத்திவிட்ட ஜெபத்தை மறுபடியும் செய்வாயாக. The prayer which you stopped, you will do it again.
மறுபடியும் நீ அதிகாலையிலே விழிப்பாயாக. Again you will wake up early in the morning. மறுபடியும் கர்த்தருக்காக நீ எழுந்து தேசத்தை சுதந்தரிப்பாயாக. Again you will rise up for the Lord, inherit this nation. கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவார். Lord will give you an anointing. அந்த அபிஷேகம் உன்னை ஆயத்தப்படுத்தும், உன் மூலமாய் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும். That anointing will prepare you and it will prepare others கர்த்தர் உன் too. மூலமாய் ராஜாக்களை எழுப்ப போகிறார். Lord is going to raise kings through you. உன் மூலமாய் தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறார். Through you Lord will raise up உன் prophets. மூலமாய் அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். Through you Lord will raise up many workers of உன் God. மூலமாய் அநேகரை சிலுவை பக்கம் இழுக்க போகிறார். Through you Lord will gather many to கர்த்தர் உன் cross. மூலமாய் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போகிறது. Terrible are the things which will Lord do through you. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? ஆம், எனக்கு ஒரு ஊழியம் உண்டு, நான் அதை மறந்து விட்டேன் என்று எத்தனை பேர் How ஒத்துக்கொள்கிறீர்கள்? many of you accept I have a ministry but I forgot that? மறுபடியும் ஒரு விசை தெய்வம் என்னை அபிஷேகித்தால், Again if Lord anoints அதே me, தரிசனத்தை எனக்கு கொடுத்தால், if Lord gives me the same அதே mission, சால்வை என் மேல் விழுந்தால், if that same mantle falls upon அதே me, அக்னியில் மறுபடியும் என்னை கர்த்தர் உயிர்ப்பித்தார், if that fire, if Lord quickens me, இனி இருக்கிற கொஞ்ச நாள் நான் கர்த்தருக்காக வாழுவேன். if I have a very short while I will live for the Lord. இந்த அறிக்கை இன்றைக்கு தேவைப்படுகிறது. We need this kind of a confession. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறது. For such there is a rapture. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பழைய ஏற்பாட்டில் ரெண்டு பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். In Old Testament two were taken. ஒன்று ஏனோக்கு, மற்றொன்று எலியா. One was Enoch, the other one is Elijah. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விசுவாசிக்கு அடையாளம். Enoch was a sign of a believer who will be taken எலியா up. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஊழியனுக்கு அடையாளம். And Elijah is a sign of a worker of God who will be புதிய taken up. ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். In New Testament Jesus was taken up. இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, When Jesus was taken up, அப்போஸ்தலர் நடபடிகள் முதலாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, in Acts first chapter we read, எல்லாரும் அவரை அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். all were looking up to heaven. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? Ye men of Galilee, why do you gaze into heaven? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார். Jesus who was taken up into heaven, in the same manner he will come. ஏன்? Why? நம்மை எடுத்துக்கொள்ளும்படியாக. To take us up. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, 1 Corinthians 15 chapter we see, ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடியிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். within a twinkling of an eye, within a moment we all will be transformed. எக்காலம் தொனிக்கும், Trumpet shall நாம் sound, எல்லாரும் மறுரூபமாவோம். we all will be transformed. பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள ஒரு பெரிய மகிமையான ஒரு முடிவு. Beloved, one glorious end to New Testament church's rapture. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? How many of us journeying towards that rapture? நம்மை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார்? What Lord will do after we அந்த taking us up? மகிமையான தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். He will take us to that glorious அந்த nation. மகிமையான தேசத்திலே ஒரு புதிய பூமி உண்டு, In that glorious land there is new ஒரு earth, புதிய வானம் உண்டு, there is a new heaven, ஒரு புதிய எருசலேம் மணவாட்டி சபை போய் சேரக்கூடிய மகிமையான ஒரு இடம் உண்டு. New Jerusalem, glorious place where bridal church will அந்த go. அந்த புதிய எருசலேமின் உச்சியிலே ஊழியர்கள் இருக்கக்கூடிய ஒரு சீயோன் மலை உண்டு. In the top of New Jerusalem there is a mount for servants of God, that is Zion. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. This is what scripture says. நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன். I will go and prepare a mansion for you. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Matthew 25 we see, உலகம் உண்டானது முதற்கொண்டு ஆயத்தமாக்கப்பட்ட இடம் என்ற ஒரு இடம் சொல்லப்படுகிறது. it is a place which is prepared from the foundation of this world. யோவான் 14:2ல பார்க்கும் பொழுது, John 14:2, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். I will go and prepare a அதுதான் mansion. புதிய எருசலேமும் சீயோனும். That is New Jerusalem and Zion. புதிய எருசலேமும் சீயோனும் இயேசுவினுடைய ரெண்டு கண்கள். New Jerusalem and Zion, they are two eyes of Jesus. இந்த இரண்டு சேர்ந்து தான் பறக்கும். These two will fly together. சூலமித்தியில் என்னத்தை நீங்கள் காண்கிறீர்கள்? What do you see in Shulamite? அவள் இரண்டு சேனைகளுக்கு ஒப்பானவள். She is compared to two ஒன்று companions. புதிய எருசலேம், ஒன்று சீயோன். One is New Jerusalem, one is Zion. சீயோன் ஊழியனும் விசுவாசியும் சேர்ந்ததுக்கு பிறகுதான் சபை. Servant of God and believer joined together, it is church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Today we will have to be taken up. யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? Who can be raptured? புத்திமான்கள், நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். Wise men, they are being taken up. நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னா எல்லாரும் அல்ல. If we are all will be taken up, not all. ஒரு நீ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். You will have to be risen from dead. ஒரு சபையில நீ சரியான சபையில அப்போஸ்தல சபையில ஐக்கியத்தில் இருக்க You வேண்டும். will have to have a join in apostolic church. நீ தேவனால் பிறந்தவனாய் தன்னை காக்க வேண்டும். You will have to save yourself being born of God. வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும். Lead a life of separation. தெய்வீக சுகத்தை எக்ஸர்சைஸ் பண்ண வேண்டும். You will have to exercise a divine healing. விசுவாசத்தை பயிற்சிவிக்க வேண்டும். You will have
have to exercise your faith. பரிசுத்தத்தை ஜீவியத்திலே அபியாசப்படுத்த வேண்டும். You will have to exercise holiness in your பரிசுத்தம் life. இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. Without holiness, no man can see God. என்ன நடந்தது? What happened? ஒரு நிமிஷத்துல அவன் கையில கர்த்தர் ஊழியத்தை கொடுத்துட்டாரு. In a moment, Lord gave that ministry to him. நேர சால்வை எடுத்து கொண்டு போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணிட்டான். Took that mantle and anointed Elisha. அதற்கு பின்பு எலிசாவும் சேர்ந்தே போறாங்க. After that, Elijah and Elisha, they went together. கில்காலுக்கு போறாங்க. They went to Gilgal. பெத்தேலுக்கு போறாங்க. They went to Bethel. அடுத்து எரிகோவுக்கு போறாங்க. They went to Jericho. அடுத்து யோர்தானுக்கு போறாங்க. Again they came to Jordan. திடீர்னு பார்த்தா ஒரு சுழல் காற்று வந்தது. அப்படியே அக்கினி ரதத்துல ஏறி அவன் போய்விட்டான். Suddenly in a whirlwind, in a fiery chariot, Elijah went up. இதே போன்று Like this, நீ புசித்துக் கொண்டிருக்கலாம். where you may be நீ eating, தூங்கிக் கொண்டிருக்கலாம். you may be நீ sleeping, திரிகை அரிச்சு கொண்டிருக்கலாம். you may be grinding, வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். you may walk in the field. எக்காலம் தொனிக்கும். Trumpet shall sound. ஒரு கூட்டம் முளைத்து எழும்பி மேல போய் சேர்ந்து. One group will rise up and go up. நீ மரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல. You are not called to die. நீ கெபிக்குள்ள இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல. You are not called to dwell in a நீ cave. வெளியே வந்து கெபியில் வாசல்ல முக்காடு போட்டுக்கொண்டு நிற்கக்கூடியவனும் அல்ல. You should not remain outside the cave covering your head. இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Today receive an உனக்கு anointing. ஒரு ஊழியம் உண்டு என்கிற தரிசனத்தை பெற்றுக்கொள். Receive a vision that you have a ministry. உனக்கு ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு என்பதை நீ விசுவாசிப்பாயாக. Believe that there is a rapture for you. அப்படி ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. அதிலே நான் போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who want to go in that rapture, those who believe that, close your eyes. இன்றைக்கு கொஞ்ச நேரம் நாம் தேவ ஆவிக்கு இடம் கொடுக்க போகிறோம். Today we are going to give some more time for the Spirit of God. இது கடைசி கூட்டம். This is the last meeting. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கட்டுப்படுத்துவாராக. May Holy Spirit rule over you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக. May Holy Spirit lead you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆவியாயிருக்கிற கர்த்தராலே நீங்கள் மறுரூபம் அடைவீர்களாக. Through the Spirit of the Lord may you be transformed. எக்காலம் தொனிக்கும் பொழுது நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரோடு இணைவீர்களாக. When trumpet shall sound, wherever you may be, you will be joined with him. அந்த அனுபவம் வேணும்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. Those who want this experience, close your eyes and kneel down. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். Today Lord is speaking to you. நீ அப்போஸ்தல ஐக்கியத்துல வா. You come to apostolic fellowship. சரியான தாயினிடத்துல வந்து சேரு. Come to the right mother. உன்னை அவங்க வளர்க்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. They are ready to bring you up. மோசேயின் தாய் மோசேயை வளர்க்க காத்து கொண்டிருந்தாள். Mother of Moses ardently waited to grow Moses. சரியான தாயிடத்துல வந்த பொழுது அவன் அழகாக வளர்ந்தான். When he came to the right mother, he grew up beautifully. அவன் பிறக்கும்போது இருந்த அழகை விட அவன் வளர்ச்சி மிகவும் அழகு. More than the beauty, when he was grown up, he was handsome. அதுபோல இந்த அப்போஸ்தல ஊழியத்திலே இந்த நீ இப்ப சபையில நீ இருந்தா உன்னுடைய அழகில் ராஜா பிரியப்படுவார். Like that, when you are in this apostolic church, king will be pleased in your beauty. எத்தனை பேர் அந்த வாழ்க்கையை வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire this life? அப்படி வாஞ்சிக்கிறவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. Those who desire, lift your right hand. இன்றைக்கு நீ கெபியை விட்டு வெளியே வந்த ஒரு நபர். Today you are a person came out of that cave. உன்னை அப்படி கைகளை விட்டு தெய்வம் போக விரும்பல. Lord will not wash you. என் மகனே என் மகளே உனக்கு ஒரு ஊழியம் உண்டு. My son, my daughter, you have a ministry. நீ போய் ஓடி ஆடி ஊழியம் செய்யாட்டாலும் You don't run here and there and do ministry. ஒரு சின்ன பெண் நாகமான் வீட்டில் அடிமையாக இருந்தாள். A small girl child in the house of Naaman. அவள் ஒரு அடிமை. She was a slave. ஒரு வேலைக்காரி. She was a servant. ஆனா அந்த இடத்துல தெய்வத்தை அவள் உயர்த்த ஆரம்பித்தாள். But in that place she lifted the Lord. இன்றைக்கு உனக்கு ஒரு ஊழியம் உண்டு. Today you have a ministry. உன் குடும்பத்துல, in your home, உன் கிராமத்துல, in your village, நீ வேலை பார்க்கிற இடத்துல, where you work, நீ படிக்கிற இடத்துல, in the school where you study, உனக்கு ஒரு ஊழியம் உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that there is a ministry for you? நீ அதை மறந்து விட்டாய். You have forgotten this. சோர்ந்து போய் விட்டாய். You have become weary. விடாய்த்து போய் விட்டாய். You are tired. இல்ல எனக்கு அந்த ஊழியத்தை கர்த்தர் இன்றைக்கு புதுப்பிக்கிறார். Lord is renewing that ministry to me. அப்படி விசுவாசிக்கிறவங்க கை வைத்துங்க பாருங்க. Those who believe, lift your hands. இனி ஒரு ஆத்துமாவை பார்த்தா உன்னால பேசாம இருக்க முடியாது. When you see a soul, you cannot keep quiet. உடனே நீ போய் இயேசுவை சொல்லுவ. Immediately you will go and share about Jesus. அப்படினு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Those who want to say, lift your hand and show. பேதுரு ஒரு காலத்துல பயந்து மறுதலிச்சு வந்தான். Peter once he was afraid and denied. அவன்ட்ட சொன்னாங்க இயேசு என்ற நாமத்தை பத்தி நீ பேசவே கூடாது. Towards him it said, you should not speak about the name of அவன் Jesus. சொன்னா நான் மனுஷனுக்கு பயப்படணுமா தேவனுக்கு பயப்படணுமா? But he said, should I fear man or God? உனக்கு ஒரு ஊழியம் உண்டு. You have a ministry. நீ பல ஊழியங்களை நிறுத்தி விட்டாய். You have stopped many ministries. இல்ல கர்த்தர் துக்கப்படுகிறார். Lord is grieved. ஓ மூலமா செய்யணும்னு நினைச்சத அவர் ஓ மூலமாகவே நிறைவேற்ற வாஞ்சிக்கிறார். Whatever he wanted to do through you, he wanted to fulfill through you.
அதுக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் தருவார். Today he will give you an anointing for that. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள Before the end of this meeting, ஒன்னு உன் கையில ஒரு சால்வையை கொடுப்பாரு. one thing, Lord will give a mantle in your hand. நீ பயப்படாத. You should not be afraid. அந்த சால்வை இருந்தா போதும், யோர்தான் ரெண்டாய் பிளக்கும். If you have that mantle, Jordan will break up. இனிமே உன் ஊழியத்துல உன் வாழ்க்கையில உள்ள போராட்டங்கள் எல்லாம் ரெண்டா பிளக்க போகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சால்வையின் அபிஷேகத்தை இந்த கூட்டத்திலே உனக்கு தர போகிறார். Because Lord will give an anointing of mantle so that everything in your home and ministry will divide. எல்லாவற்றுக்கும் மேலாக, more than all, நீ எங்க இருந்தாலும் நீ இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவாய். wherever you are, you will be taken up when our Lord comes. அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Those who want that anointing, lift your hand. ஒரு 2-3 நிமிஷம் நீங்க இப்படியே கை உயர்த்தி அந்த அபிஷேகத்துக்காக காத்துக்கொண்டு போராடிக்கிட்டே இருங்க. உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவி அமருவார். 2 or 3 minutes, lift your hand, wait for that anointing. Spirit of God will come upon you. ஆண்டவரை நோக்கி அபயமிடுங்கள். Cry unto the Lord. கர்த்தாவே, என்னுடைய ஊழியத்தை மறுபடியும் எனக்கு தாரும். Lord, again give me my ministry. என்னுடைய அபிஷேகத்தை மறுபடியும் எனக்கு தாரும். Lord, give me my anointing. எப்பொழுது வந்தாலும் நான் உம்மை முகமுகமாய் சந்திக்க வேண்டும். Whenever you come, Lord, I want to see you face to face. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. நான் அவரை காண்பேன். I will see him. அந்நிய கண்கள் அல்ல, Not by என் strangers. சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். By my own eyes I will see him. Hallelujah, 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 hallelujah. உன் உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கட்டுகளாக அவிழ்க்கப்படுகிறதா நான் ஆவியில உணர்கிறேன். In spirit I sense from the top of your head till your feet all bonds are loosened. எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? How many of you experience that? இனி நீ கட்டப்பட்டவன் அல்ல. No longer you are bound. கர்த்தர் உன் கட்டுகளை அவிழ்க்கிறார். Lord is removing all your bonds. ஹalleluya. இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிற ஒரு நேரம். This is the time Lord is setting you free. இப்பொழுது கர்த்தர் உனக்கு தரிசனம் கொடுக்கிற நேரம். This is the time Lord will give you visions. இப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுகிற நேரம். This is the time Lord speaks to you. இப்பொழுது உன் கையிலே ஒரு சால்வையை தெய்வம் கொடுக்கிற நேரம். This is the time Lord gives a mantle in your hand. இப்பொழுது உன் சரீரத்தை பரிசுத்தாவின் நிறைவினால் நிறைக்கிற ஒரு நேரம். This is the time Lord will fill you with the spirit your body. இக்கரமனம்ஷனா ஹைனமானியா ரபானா ஏரமௌனியா ரபப்துனா பகதபா துடபகதபகதபா துனானியா ரைலாபாலாபா ஏரபகதபகதிடபகதிபகதபகதினா துனானியா ஏனா சிக்தனா ஹமிமியா ரபாலாபகதுனா ரபப்துனா துனானியா Urabakarabaw ni shamam danai dabab tudik tanai. Rikadabalamang karabalakatinabakadabakadabakad. Amen, 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 amen. Urabaw shabarabarabarabarabakat. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. யாரும் வெட்கப்படாதீங்க. No one should be ashamed. யாரும் வெட்கப்படாதீங்க. No one should be ashamed. கண்ணை மூடுறதுக்கோ முழங்கால் போடுறதுக்கோ கைகளை உயர்த்துறதுக்கோ துதிக்கிறதுக்கோ அபிஷேகத்துல நிரப்பப்படுறதுக்கோ யாரும் வெட்கப்படாதீங்க. Don't feel shy or ashamed to close your eyes, kneel down and lift your hands and be filled in spirit. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு ஒரு பெரிய அபிஷேகம் உன்னை சந்திக்கும். If you believe, a great anointing will meet you. அந்த அபிஷேகத்தோடு பிசாசும் ஓடி போகும், வியாதியும் ஓடி போகும், அதேரியங்கள், துக்கங்கள், சோகங்கள், சோர்வுகள் இயேசுவின் நாமத்திலே ஓடி போகட்டும். With that anointing in the name of Jesus, all your sickness and failures and deceit will go. Hallelujah, hallelujah, hallelujah. Rikana mositalai. Huribigana manakatuna balakatuna balavaniara. Hallelujah. Ina manasatuna balakatuna. Amen. கர்த்தாவே, எனக்கு நீங்க ஒரு அபிஷேகம் கொடுத்தா
நான் விட்டு போன ஊழியத்தெல்லாம் என்னால முடிஞ்ச அளவு நான் உண்மையா செய்வேன்னு சொல்றவங்களை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். Lord wants to see, Lord, if you give me an anointing, I will do the ministry in whatever little strength we have. இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகம். Lord, give me a new anointing. அந்த எலியாவுக்கு கொடுத்த அதே The அபிஷேகம், same anointing given to Elisha. அந்த சால்வை என் கையில கொடுத்தீங்கன்னா Lord, if you give that mantle in my hand, நான் உண்மையாய் வாழுவேன். Lord, I will live truly. நான் உமக்காக நிற்பேன். I will stand for you. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of you can say this? அப்படி உண்மையா சொல்றவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பும். Whoever says truly, wherever you anointing, Hallelujah. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். 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 இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம், The anointing what you receive today, இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சால்வை, the mantle which you get today, இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அபிஷேக தைலம், the anointing oil which you receive today, உன் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட இந்த தைலம் the ointment which is poured upon your head today, உன் முகத்தில் வடிந்து உன் சாயலை மாற்றும். it will come down on your face, change you. உன் சரீரத்தில் வடிந்து உன் சரீரத்தை மீட்புடையதாய் It மாற்றும். will come upon your body, it will make you to be redeemed. நீ பயப்படாத, Fear not, நீ திகையாத, don't be dismayed. இனிமே நீ மறுதலிக்க மாட்டாய், Hereafter you will not இனிமே நீ deny, தோற்று போக மாட்டாய். hereafter you will not fail. இன்றைக்கு கிடைக்கிற அபிஷேகத்தை கொண்டு நீ கர்த்தருக்காய் நீ வாழ்வாய். Anointing what you receive today, you will live for the Lord. எத்தனை பேர் அப்படி கேட்க போறீங்க? How many of you are going to ask this? இன்னும் ஒரு ட்ரிப் இந்த கோரஸ் பாடப்படும். One more time this chorus will be sung. ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், Lord, I need an anointing. நான் உமக்காய் வாழ வேண்டும். I want to live for you. எல்லாரும் ஒருமித்து நாம் பாடுவோம். With oneness shall we sing. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். 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 எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும்.
அபிஷேகம் வேண்டும் நான் உமக்காய் வாழ வேண்டும் எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் நான் உமக்காய் வாழ வேண்டும் எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் நான் உமக்காய் வாழ வேண்டும் எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் நான் உமக்காய் வாழ வேண்டும். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. இந்த அபிஷேகம் உன்னை போதித்து நடத்தும். This anointing will teach you and guide you. இந்த அபிஷேகம் உன்னை தப்புவிக்கும். This anointing will deliver you. இந்த அபிஷேகம் உனக்குள் இருந்து போராடி கிரியை செய்யும். This anointing will be in you and strive with you. இந்த அபிஷேகம் இயேசு வரும் பொழுது உன்னை மறுரூபப்படுத்தும். This anointing when Jesus come it will transform you. அவருடைய கிருபையினால் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். By his grace we all will be transformed. ஆமென். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். Beloved ones, we are going to conclude this meeting. முழங்கால்ல நிக்கிறவங்க அப்படி முழங்கால் நில்லுங்க, மற்றவங்களும் முடிந்தா முழங்கால்ல நில்லுங்க. Those who are kneeling down continue to kneel down, others also can kneel இந்த down. கூட்டம் இந்த போர்ஷன் முடியறதுக்கு முன்னால Before this portion gets concluded, ஆண்டவரே நீர் வந்தால் நான் உம்மோடு வந்து சேரக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க. Lord, when you come, if I want to meet you, give me that anointing. உமக்காக வாழுகிற அபிஷேகம் மட்டுமல்ல, Not only anointing to live for you. நீர் வரும் பொழுது நான் உம்மை சந்திக்க வேண்டும். Lord, when you come, I should meet you. அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். That is the purpose of my life. அதுதான் என்னுடைய கனவு. That is my dream. அதுதான் என்னுடைய வாஞ்சை. That is my desire. அதனால தான் நான் இந்த உலகத்துல உமக்காய் காத்திருக்கிறேன். That is why I long and wait for you. இந்த கூட்டத்துல யாருக்காவது அந்த அபிஷேகம் தேவைப்பட்ட கை வைத்துங்க பார்க்கலாம். If anybody needs this anointing, lift your hand. வரும் பொழுது நான் அவரை பார்க்க வேண்டும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். When Lord comes, I should meet him. I need that anointing. நீ எங்க இருந்தாலும் உன்னை எழுப்பிடுவார். Wherever you are, Lord will raise you நீ up. எங்க இருந்தாலும் மறுரூபம் ஆவாய். Wherever you are, you will be அவருடைய transformed. கிருபை உன்னை மறுரூபமாக்கும். His grace will transform you. Hallelujah, hallelujah. தேவதூதரே காலமுடன் அரவாரி துதி கேட்க, தேவதூதரே காலமுடன் அரவாரி துதி கேட்க, அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். தேவதூதரே காலமுடன் அரவாரி துதி கேட்க, தேவதூதரே காலமுடன் அரவாரி துதி கேட்க, அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். தேவதூதரே காலமுடன் அரவாரி துதி கேட்க, தேவதூதரே காலமுடன் அரவாரி துதி கேட்க, அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். 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 அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார்.
கர்த்ததாமே கிருபையாக இந்த நாட்களில் தொடர்ச்சியாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்த எல்லா சத்தியங்களுக்காக நம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise. வெளியே வா என்கிற அந்த தலைப்பிலே கர்த்தர் நமக்கு போதித்து உணர்த்தின எல்லா சத்தியங்களுக்காக ஒன்று கூட நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. பவுல் மூலமாக பேசப்பட்ட எல்லா சத்தியங்களையும் கேட்கும்படியாய் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்திருந்தது போல இந்த நாட்களிலேயும் இந்த 4 நாட்களிலேயும் போதிக்கப்பட்டதான விலையேற பெற்ற அந்த சத்தியங்களை கேட்கத்தக்கதாக கேட்டு உணரத்தக்கதாக உணர்கிறது மாத்திரமல்ல அந்த சத்தியத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மில் இரக்கம் பாராட்டினபடியினால் நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. மக்கு நன்றி ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்ததாமே தம்முடைய வசனங்களை வார்த்தைகளை போதிக்கும்படியாக தம்முடைய தாசனையும் கர்த்ததாமே கிருபையாய் பலப்படுத்தி இருந்தபடியினால் நம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெளியே வா என்று சொல்லி 9 காரியங்கள் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் போதித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு வெளியே வந்த பிற்பாடு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்தினாரே. மரித்த லாசரு கல்லறையிலே அவன் வைக்கப்பட்டிருக்கிறான், அழுகி நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து வெளியே வா என்று அழைத்த போது வெளியே தேவனுடைய வல்லமையினால் கொண்டு வரப்பட்டவனுடைய திரைச்சீலையினால் சுற்றப்பட்டிருந்த அவனுடைய சரீரம் முழுவதும் கட்டவிழ்க்கப்பட்டு பிற்பாடு அவனுடைய ஜீவன் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று கர்த்தர் நமக்கு பேசி உணர்த்தினாரே. ஆரம்பத்தில் ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வந்திருந்த நாட்களில் ஒரு முறை அவரை தன்னை வீட்டில் ஏற்றுக்கொண்ட மாத்தாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் பேசுகிற வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த மரியாதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே லாசருவை காண முடிகிறதில்லை. அதன் காரணம் என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் அவன் அங்கே இல்லை. ஆண்டவர் வந்த அந்த நேரத்தில் அவன் அங்கே இல்லை. ஆனால் மரித்தவன் உயிரோடு கூட வந்த பிற்பாடு இப்பொழுது ஆண்டவரோடு கூட அவன் பந்தி இருந்தான் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்தி பேசினாரே. நாம் கூட மரித்த அந்த அனுபவங்களை விட்டு கர்த்தர் நம்மை வெளியே கிருபையாய் கொண்டு வந்த பிற்பாடு நாம் அவரோடு கூட பந்தி இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை கர்த்தர் ஒன்று கூட நமக்கு உணர்த்தி தந்தாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உரியவர்களாய்
நான் நீங்களும் காணப்படும்போது தான் நித்திய ஜீவனால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்படி வருகையிலேயே நாம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். ஆகினால் கர்த்தர் அந்த மரித்த அனுபவத்திலிருந்து அந்த கல்லறிந்து வெளியே வந்த நாம் அவரோடு கூட எப்பொழுதும் பந்தி இருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. மரித்து உயிரோடு கூட எழும்பின நம்முடைய ஆண்டவர் முதலாவது கலிலேயாவுக்கு போனார். அங்கே வரும்படியாக அவருடைய சீஷர்களுக்கும் சொல்லப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய அர்த்தம் அது தேவ சித்தம் என்பது. நாம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தின் மத்தியில் நாம் காணப்பட வேண்டும் என்பதை அந்த சத்தியம் நமக்கு உணர்த்துகிறதே. நாமும் கூட நம்முடைய ஜீவியமும் நம்முடைய ஊழியமும் நாம் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தின் மத்தியில் காணப்படத்தக்கதாக அந்த மரணத்தின் அனுபவித்து விட்டு வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிற நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்தி பேசினாரே. தேவ சித்தத்தின் மத்தியில் நாம் காணப்பட ஒன்று கூட இந்த வேளையில் நான் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. மரணத்திலிருந்து எழுப்பப்பட்ட அந்த சிறுமி அவள் எழுந்த பிற்பாடு ஆண்டவர் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் கட்டளையிட்டாரே. ஆமாம், நாமும் கூட இந்த மரித்த அனுபவத்திலிருந்து நாம் எழும்பின பிற்பாடு இனி நமக்கு ஆகாரம் கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபதேச சட்டங்களுக்கு நான் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சுவிசேஷம் கிருபையாய் நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். ஆனால் உபதேசம் கிறிஸ்துவாகவே நம்மை மாற்றிவிடும். ஆகினால் நாமும் கூட உபதேச சட்டங்களுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துடைய சாயலுக்குரியவர்களாய் நாம் அனுதினமும் வளர வேண்டும். அதற்காக ஒன்று கூட இந்த வேளையில் ஆண்டவர் அப்போஸ்தலர் மூலமாய் தந்திருக்கிற எல்லா உபதேச சட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise. நாயினூர் விதவியுடைய மகன் உயிரோடு கூட ஆண்டவனை எழுப்பினார். அந்த வாலிபனை எழுப்பினார். எழும்பின அந்த வாலிபனை கர்த்தருடைய தாயிடத்தில் ஒப்புவித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. கர்த்தர் அதை குறித்தும் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி பேசினாரே. ஆம், நாம் தாயிடத்தில் அந்த மேலான எருசலேம் அந்த தாயிடத்தில் சபையிடத்தில் நாமும் கூட ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த தாயை போல வளர்த்து எடுக்கிற அப்போஸ்தலரிடத்தில் தேவ ஊழியரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது ஒரு தாயை போல நான் உங்களை பராமரித்தேன் என்று சொல்லி பேசுகிறாரே. கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய தாயிடத்தில் எப்படி மோசே வளர்க்கும்படியாக அவனுடைய தாயினிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டானோ, கர்த்தர் அப்படி கிருபை செய்தாரோ, அதே போல நாமும் கூட கர்த்தருடைய வருகையில் காணப்படும்படியாய் அதற்குரிய விதத்தில் நாம் வளர்த்தெடுக்கப்படும்படியாய் கர்த்தர் தாயை போன்ற ஊழியரிடத்தில் நம்மை ஒப்புவிக்கும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரே. அதற்காக நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. ஆண்டவர் கூட சொன்னாரே, யாதொருவரின் இடத்தில் வந்து தன்னுடைய தகப்பனையாவது தாயையாவது தன்னுடைய மனைவியாவது பிள்ளைகளையாவது தன்னுடைய சகோதரனையாவது சகோதரியாவது தன்னுடைய ஜீவனையும் கூட வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
தனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவனுக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான் என்று கர்த்தர் சொன்னாரே, அதே போல பிரதிஷ்டையுள்ள மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஊழியர்களோடு கூட இந்த கடைசி நாட்கள் நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. மாத்திரமல்ல, அந்த சோதோமிலிருந்து லோத்தை வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் அவனை பார்த்து, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னாரே, அதே போல நாமும் கூட அழியாதபடி மலைக்கு ஓடி போகத்தக்கதாக அந்த கல்வாரி மலையை நோக்கி நாம் எப்பொழுதும் நோக்கி பார்க்க வேண்டும். அனுதினமும் ஆண்டவர் எனக்காக வேண்டி பட்ட பாடுகள், நொறுக்கப்பட்டாரே, என்னை எவ்வளவாய் நேசித்தார். அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கும்போது, அந்த மலையை நோக்கி பார்க்கும்போது தேவன்பினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் ஒன்று கூட அவருக்காக நாம் ஒப்பு கொடுக்கக்கூடியதாக, முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியதாக காணப்படுமே. சீனாய் மலைக்கு நாம் போக வேண்டும். ஒரு அபிஷேகத்தை, ஒரு நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அழியாதபடி இப்படியாக நாம் மலைக்கு ஓடி போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen, Lord. சோத்திரம். ஆபிரகாமை அவனுடைய கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் விசுவாசத்தில் சற்று தளர்ந்து போயிருந்த அவனை விசுவாசத்தில் ஒன்று கூட பலப்படுத்தும்படியாய் வானத்தை நீ அண்ணாந்து நோக்கி பார். ஆபிரகாம் வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்த்தான். இதோ இந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன, உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினாரே. பிற்பாடு தொடர்ந்து நாம் ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது ரோமரில் கூட பரிசுத்த பவுல் எழுதுகிறாரே, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்பதை மாத்திரமல்ல, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதுகிறாரே. அதே போல விசுவாசத்தில் ஒருவேளை நாம் தடுமாறுகிறவர்களாய் இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த கூட்டங்களின் மூலமாய் கரம் பிடித்து நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இனி நாம் விசுவாசத்தில் பலவீனராய் இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் நாம் ஒவ்வொருவரும் வல்லவர்களாய் காணப்படும்படியாய் ஒன்று கூட நான் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கெபியில் இருந்ததான எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் வெளியே வரும்படியாக செய்து தனக்கு முன்பாக நிற்கும்படியாக செய்தது மாத்திரமல்ல, எலியாவுக்கு கர்த்தர் திரும்பவும் ஆண்டவனுக்கு ஒரு ஊழியத்தை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். கர்த்தர் தமிழமாய் ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரே. அதே போல நாமும் கூட கெபிகளில் காணப்படுகிற ஒரு ஜீவித்துக்குரியவர்களாக நாம் இருந்திருந்தாலும் கூட கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசி அந்த கெபியை விட்டு வெளியே கொண்டு வந்து அவருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் தாமே இந்த கூட்டங்களின் மூலமாய் கர்த்தர் நமக்கு தந்ததான ஊழியங்களுக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு சால்வை போர்வையும் கூட ஆண்டவர் தந்தாரே, ஒரு அபிஷேகத்தை தந்தாரே. அந்த அபிஷேகத்தின் மூலமாக அந்த அபிஷேகம் அனுதினம் நம்மை வழிநடத்துகிற அபிஷேகமாக இருந்தது மாத்திரமல்ல, அதை வரைக்கு நம்மை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகமாக இருக்கிறபடினால் நம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. அந்த சால்வையை முறுக்கி அதே யோர்தானின் திரளாய் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தானிலே அடித்த போது அது இரண்டாய் பிளந்ததே. அதே போல கர்த்தர் இந்த நாட்கள் நமக்கு தந்திருக்கிற அந்த அபிஷேகம் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளில் இரண்டாய் பிளக்கத்தக்கதாக
எல்லா சத்துருடைய வல்லமைகளை நிர்மூலமாக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த கூட்டங்களுக்கு கடந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் கர்த்தர் இந்த நாட்களில் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord.